अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद फसुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। इन उरीदु इल्लल इस्लाह मस्ततअतु वमा तौफीकी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब। क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ील वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम कूनू मअस सादिक़ीन। वक़ाल नबीना रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इज़ा अत्ताकुम करीमुल क़ौमी फ़अक्रिमूहुम औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலவாத்தும் சலாமும் ஈருலகநாதர் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் இல்லத்தார், இனத்தார், குலத்தார், கோத்திரத்தார், சத்தியம் காத்த உத்தம தோழர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக. புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் 4வது தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பற்றி நாமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அவன் வாழச் சொன்னதன் பிரகாரம் வாழுகின்ற நன்மக்களாக, மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும், அண்ணலம் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் சென்று தரிசிக்கின்ற ஒப்பற்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு களித்து உரையாடி ஆனந்த பரவசமடைகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்திலேயும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூஹுகளை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்மிடத்தில் துவாவுக்காக வேண்டினவர்கள், நாம் முன்னேறுவதற்கு காரணகர்த்தாவாயிருந்த அத்துணை பேர்களையும் அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே கேள்வி கணக்கில்லாமல் பிரவேசிக்க செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரியோர்களே, நேற்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி அரபகத்து மக்களுடைய பழக்க பிரகாரம் ஹலீமா அம்மா அவர்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துச் சென்றார்கள் என்ற வரலாற்று தொடரினை நாம் கேட்டோம். அது அரபு நாட்டினுடைய பழக்கம். அது ஆனால் சங்கைக்குரியவர்களே, நம்முடைய தாய்மார்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். ஆமினா உம்மாவும் கொஞ்ச நாள் பால் கொடுத்தாங்க. ஆமினா உம்மாவும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில காலம் பால் கொடுத்திருக்கிறார்கள். நாமும் நம்முடைய குழந்தைக்கு பிள்ளைகளுக்கு பால் தர வேண்டும். பால் தருவதனால் நமக்கு சக்தி குறைந்துவிடும், அழகு போய்விடும், உடம்பினுடைய அந்த வலுவுகளை நாம் இழந்து விடுவோம் என்று தவறாக தாய்மார்கள் எண்ணுகிறார்கள். அப்படி கிடையாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு எது ஆரோக்கியமோ, மனிதனுக்கு எது நல்லதோ அதைத்தான் ஏவுவான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஏவக்கூடியது, அல்லாஹ் தஆலா போடக்கூடிய சட்டங்கள் எல்லாம் மனித சமுதாயத்திற்கு அது ஆரோக்கியம், உடல் நலவு. அதற்கு மாற்றமா நடந்தால் தான் வியாதி வரும். குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான், வல் வாலிதாத்து யுர்திஇன அவுலாதஹுன்ன கௌலைனி ஹவுலைனி காமிலைனிங்கறான். குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பரிபூரணமாக 2 ஆண்டு பால் கொடுக்க வேண்டும்ங்கறான். ஹவுலைனினாலே போதும் 2 வருஷம். ஆனால் ஹவுலைனி காமிலைனிங்கறான், முழுமையாக 2 வருஷம் கொடுக்கணும். என்ன 18 மாசம் 20 மாசம் கொடுத்தோன்னே சரி 2 வருஷத்துக்கு தான் நெருங்கிருச்சே அன்னு தாய்மார்கள் நிப்பாட்டிடக்கூடாது. முழுமையாக 2 வருடம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அப்ப 2 வருடம் பால் கொடுப்பது தாய்க்கும் நல்லது, சேய்க்கும் நல்லது. தாய்மார்களுக்கு அது ஆரோக்கியம், பிள்ளைக்கும் அது ஆரோக்கியம். இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லிவிட்டது. ஆனால் இன்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், தாய்ப்பால் கொடுக்கவில்லை என்றால், தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் தரவில்லை என்றால் மார்பு கேன்சர் வருதுங்கிறாங்க இல்லையா? அதனால பெரும் வியாதிகள் வருகிறது, தாய்மார்களை தாக்குகிறது. பால் கொடுப்பது பிள்ளைக்கு நல்லது, தாய்க்கு நல்லது என்று இன்று சொல்கிறார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டார், 2 வருஷம் கொடுக்கணும், முழுசா கொடுக்கணும்ங்கறான் அல்லாஹ் தஆலா. சங்கைக்குரிய பெரியோர்களே, அப்படி பால் கொடுக்கின்ற போது நல்ல ஒழுக்கமாக, ஒரு பண்பாக ஒது செய்துவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவை சொல்லி தலையிலே துணிகளை போட்டுக்கொண்டு ஒழுக்கத்தோடு பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் பால் தர வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும், பிள்ளைகளுக்கு சக்தி ஏற்படும். அஜ்மீர் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வீட்டுக்கு சிரித்துக் கொண்டே வருகிறார்கள். அப்ப அவங்க தாயார் கேட்கிறாங்க, அவங்க அம்மா கேட்கிறாங்க, மகனே ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க, மகிழ்ச்சியா வர்றீங்க, சந்தோஷமா வீட்டுக்கு வர்றீங்களே, என்ன விஷயம் கேட்கிறாங்க. அம்மா எனக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. என் கரம் பிடித்து 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ரஜுலன் வாஹிதன் கைரும் மின துன்யா வமா ஃபீஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. உன்னின் மூலமாக ஒரே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுப்பது, நேர்வழி காட்டுவது, இந்த உலகத்தை விட மிக மேலானது. அரபகத்தில் உள்ள சிகப்பு ஒட்டகை விலை உயர்ந்த ஒட்டகை உனக்கு ஆயிருப்பதை விட உன்னில் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கொடுப்பது,
அல்லாஹ் நேர்வழி காட்டுவது, அவருக்கு கலிமா சொல்லி கொடுப்பது, இஸ்லாத்துக்குள் அவரை புகுத்துவது, அது மேலானது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளுக்கு ஹிதாயத்தை காட்டுறதே, கலிமா சொல்லி கொடுப்பதே. நான் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் என் கரம் பிடித்து கலிமா சொல்லி சத்திய இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அம்மா, இது நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்குது. அஜ்மீர் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அமீருல் ஹிந்த் அவர்கள் சொல்கிறார்கள். உடனே அவங்க அம்மா தாயார் சொல்றாங்க, மகனே, இது உங்க திறமை அல்ல. நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது நான் உங்களுக்கு ஒது செய்து விட்டு தான் பால் தருவேன். அம்மா சொல்லி காமிக்கிறாங்க, தாயார் சொல்லி காமிக்கிறார்கள். நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது நான் ஒது செய்து விட்டு தான் உங்களுக்கு பால் தருவேன். அடக்க உடக்கமாக, அடக்க ஒழுக்கமாக தலையிலே துணியிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஒது செய்யாமல் உங்களுக்கு நான் பால் தந்தது இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லாமல் உங்களுக்கு நான் பால் தந்தது இல்லை. ஆகவே நான் பிஸ்மில்லா சொல்லி உங்களுக்கு பால் கொடுத்த காரணத்தினால், ஒது செய்துவிட்டு உங்களுக்கு பால் கொடுத்த காரணத்தினால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். பெரிய ஷேகாக, பெரிய வலியுல்லாவாக, பெரிய மகானாக இன்று நீங்கள் திளைத்து நிற்கிறீர்கள் என்றால், உலகமே உங்களை போற்றுகிறது என்றால், அது உங்களுக்கு நான் பிஸ்மில்லா சொல்லி பால் தந்ததினால, தலையிலே துணியிட்டுக் கொண்டு ஒது செய்து தந்த அந்த பாலினுடைய பரக்கத் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறது என்று அமீருல் ஹிந்த் அஜ்மீர் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் சொல்லுகிறார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். தாய்மார்களே, சகோதரர்களே, ஆகவே பிள்ளைகளுக்கு பால் கட்டாயம் கொடுக்கணும். ஒழுக்கத்தோடு அடக்கத்தோடு கொடுக்க வேண்டும். சில தாய்மார்கள் சொல்றாங்க, பால் வரமாட்டேங்குது, தாய்ப்பால் சுரப்பது இல்லை ஹஸ்ரத் என்று எங்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்பொழுது நாங்கள் சில துஆக்களை, தஸ்பீகளை சொல்லிக் கொடுக்கிறோம். அது குர்ஆன்ல வருது. அந்த அவுராதுகள்லாம் குர்ஆன்ல இல்லாத செய்தியே இல்லை. வலா அஸ்கர மின் தாலிக வலா அக்பர இல்லா ஃபீ கிதாபின் முபீன். மிக பெரிய விஷயமும் மிக சிறிய விஷயமும் குர்ஆனில் இல்லாமல் இல்லை. குர்ஆனிலே எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அனைத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். தாய்மார்களே, சகோதரர்களே, பாருங்கள், குர்ஆனிலே 14வது ஜுஸு சூரத்து நஹ்ல் என்ற அத்தியாயம், தேனீக்களை பற்றி பேசுகின்ற அத்தியாயம் என்ற அந்த சூரத்திலே, அந்த அத்தியாயத்திலே 14வது ஐனிலே ஒரு ஆயத்து ஒன்று வருகிறது. தாய்மார்கள்லாம் கவனமா பார்க்கணும். நம்ம குத்தானில் படுத்தணும். எல்லா தாய்மார்களும் குர்ஆன் சரி ஓத தெரியும். தாய்மார்களுக்கும் தெரியும், பாய்மார்களுக்கும் தெரியும். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவங்க இல்லையா? பாரம்பரியமிக்க ஊர் தான் நம்முடைய ஊர். பாதுஷா நாயகம் போன்ற மகான்கள் நம்முடைய ஊருக்கு துஆ செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் இன்று நம்மெல்லாம் நல்ல செழிப்பா இருக்கிறோம், சிறப்பா இருக்கிறோம். அப்படிதானங்க? உலமாக்கள், பெரியவர்கள், மாணவர்கள், எவ்வளவு மாணவர்கள் நம்முடைய ஊர்ல ஓதி இருக்கிறாங்க இல்லையா? நம்ம பெரிய பள்ளியால் ஃபைசுல் பாக்கியாத்து சாலிஹாத்திலையும் சரி, மம்பவுல் அன்வார், மம்பவுல் உலா அரபிக் கல்லூரியிலையும் சரி, எவ்வளோ உலமாக்கள் ஓதி இருக்கிறார்கள், ஓதி கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பேர் சனது வாங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். 100 வருடத்தை தாண்டிய அரபிக் கல்லூரிகள் நம்முடைய ஊரில் இருக்கிறது இல்லையா? அந்த மாணவர்களை, அந்த ஓதுற பிள்ளைகளை நம்முடைய வீட்டு பிள்ளைகளாக நாம் பார்க்கிறோம். அந்த உலமாக்களை மதிக்கிறோம் இல்லையா? அவங்களுடைய துஆவெல்லாம் நமக்கு இருக்குது. அவங்களுடைய துஆக்களை பெற்றிருக்கிறோம். நாம் ஆலிம்களை உருவாக்குகிற 2 மதரசாக்கள் நம்முடைய ஊரிலே இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, நிஸ்வான் மதரசா இருக்குகின்றது. ஆகவே இங்க ஊர்ல உள்ள எல்லாருக்கும் குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியும். தாய்மார்களே, பாருங்கள், தாய்ப்பால் சுரக்காதவர்கள் இந்த ஆயத்தை நீங்கள் ஓதுங்கள். 14வது ஜுஸுல நஹ்ல் என்ற அத்தியாயத்தில் 14வது ஐன், 14ஆம் ஜுஸு 14வது ஐன்ல தான் அந்த ஆயத்தே இருக்குது. அந்த ஐனுடைய துவக்கத்தில் வ இன்ன லக்கும் ஃபில் அன்ஆமி லஇபரா நுஸ்கீக்கும்
மிம்மா ஃபீ புத்தூனிஹி மின் பைனி ஃபர்சின் வ தமின் லபனன் ஹாலிசன் சாயிகன் லி ஷாரிபீன். ஒரே ஒரு ஆயத்து தான். இது ஓதுனா மனப்பாடம் ஆயிரும். ஒரு 3 தடவை 4 தடவை ஓதுனோம்னா எதையோ மனப்பாடம் பண்றோம் இல்லையா? இந்த ஆயத்துக்களை நாம் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். தாய்மார்கள் இதை உட்கார்ந்து ஒரு 313 தடவை ஒருத்தருக்கு ஓதியணும். ஒரே இடத்துல உட்கார்ந்து 313க்கு தனி மரியாதை இருக்குது. 313 ரசூல்மார்கள் இல்லையா? ரசூல்மார்கள் மொத்தம் எத்தனை பேரு? 1,24,000 நபிமார்கள் வந்திருந்தாலும் அதிலே முர்சலான ரசூல்மார்கள் 313. பத்ர் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 313 சஹாபாக்கள். பத்ர் யுத்தத்தில் 313 சஹாபாக்கள் இருந்து 1000 பேர்களை வென்றார்கள் என்பது சரித்திரம். வலக்கது நஸரக்கும் அல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் உங்களுக்கு பேருபாரம் செய்தான். நீங்கள் 313 பேர் தான் இருந்தீங்க, அவங்க 1000 பேர் இருந்தாங்க. நீங்கள் நோன்பு வைத்துக் கொண்டு பட்டினி பட்டாளங்களாக சென்றிருந்தீர்கள். உங்களிடத்தில் ஆயுதம் கிடையாது, நிராயுதபாணிகளாக அந்த பத்ர் யுத்தத்துக்கு போனீங்க. ஆனா எதிரிகள்கிட்ட கவசம் இருந்தது, ஆயுதம் இருந்தது, வாகனம் இருந்தது. சஹாபாக்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை, விராளா போயிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நான் உபகாரம் செய்தேன், பேருபாரம் செய்தேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். பத்ர் யுத்தத்திலே அமோக வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சிறிய கூட்டம் இருந்து செய்த யுத்தமும் பத்ர் யுத்தம் தான். அமோக வெற்றி கிடைத்ததும் பத்ர் யுத்தம் தான். சங்கைக்குரிய பெரியவர்களே, அந்த 313 சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு வெற்றியை தந்திருக்கிறான். 313 ஒரு சிறு இருக்கு, ஒரு ரகசியம் இருக்குகிறது. 313 சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவே பெரியார்கள், ஞானவான்கள், சூஃபிமார்கள் நமக்கு இந்த ஆயத்தில் இருந்து சொல்லுகிறார்கள். குர்ஆன்ல எல்லாம் இருக்கு. அந்த வலியுல்லாக்களுக்கு அது தெரியும், ஞானவான்களுக்கு அது புரியும். நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள். இன்னலக்கும் ஃபில் அன்னாமில் இப்ராங்கிற இந்த ஆயத்தை தாய்மார்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒது செய்து விட்டு ஒரு 2 ரக்காயத்தை தொழுதுட்டு ஒரு 313 தடவை இதை ஓதணும். அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை ஓதிக்கிட்டே இருக்கணும், முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். தாய்ப்பால் சுரக்கும், அதுல எந்த ஒரு தடையும் ஏற்படாது. அல்லாஹ் பிள்ளைகள் 2 வருஷம் பால் கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் அதை சக்தியை தந்துருவான், பாலை தருவான். அதே போன்று சில இல்லங்களிலே வீடுகளிலே மாடு வைத்திருக்கோம். அஜிரத்து, எங்க மாடு சரியா பால் கறக்க மாட்டேங்க, கறவை மாடு வாங்கி விட்டுருக்கிறோம், பால் தர்றது இல்லைங்கிறாங்க. இந்த ஆயத்தை 313 தடவை ஓதி தண்ணீரிலே ஊதி அந்த தண்ணீரை மடுவிலே தெளித்து ஒரு 2 முடக்கு அந்த மாட்டுக்கு குடிக்க கொடுப்போமே, ஆனால் மாட்டிற்கும் நல்ல பால் சுரக்கும். அதை பத்தி தான் அல்லாஹ் சொல்லியும் காமிக்கிறான். இன்னலக்கும் ஃபில் அன்னாமில் இப்ரா, ஆடு மாடு ஒட்டகங்களிலே உங்களுக்கு படிப்பினை இருக்குகிறது. நுஸ்கீக்கும் ஃபீ புத்தூனிஹி, அதனுடைய வயிறுகளில் இருந்து நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம். எங்கிருந்து போற்றோம்? மின் பைனி ஃபர்சின் வ தமின், சாணப்பையுக்கும் இரத்தத்திற்கும் மத்தியில் இருந்து. லபனன் ஹாலிசன், சுத்தமான பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம், சுத்தமான பாலை தருகிறோம். சாயிகன் லி ஷாரிபீன், குடிக்கக்கூடியவருக்கு மதுரமான பாலை தருகிறோம் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப பாலை தருவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த ஆயத்தை ஓதி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் ஊதி தண்ணீர்ல ஊதி குடிப்பார்களே, ஆனால் தாய்ப்பால் சுரக்கும், பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கலாம், பிள்ளைகளும் ஆரோக்கியமாக இருப்பார்கள், தாய்மார்களுக்கும் ஆரோக்கியம் இருக்கின்றது. தாய்மார்களே, ஆகவே எங்களுக்கு பால் சுரக்கலைன்னா நம்ம நினைச்சு கூட சொல்லக்கூடாது. சிலவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கும், அந்த தாய்மார்கள் பால் கொடுக்க கூடாதுன்னு நம்பிக்கையான டாக்டர்கள் சொல்வார்கள். அப்படி சொன்னா அப்படிப்பட்ட தாய்மார்கள் விலகிக் கொள்ளலாம். சில தாய்மார்களுக்கு உடல் உண்மையிலே இயற்கையிலேயே உடல் கோளாறா இருக்கும், உடல் சரியில்லை, ஆனா நல்ல டாக்டர், நம்பிக்கையான டாக்டர், அவர் கெட்டெண்ணம் இல்லாதவர், ஏம்மா உங்க பிள்ளைக்கு நீங்க தாய்ப்பால் கொடுக்க கூடாது, உங்க பிள்ளையை பாதிக்கும், அப்படிப்பட்ட உங்களுக்கு நோய் இருக்குதுன்னு சொன்னா தவிர்த்துக்கலாம். இது அல்லாம எவ்வித காரணத்தை கொண்டும்
பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பதை நான் நிப்பாட்டக்கூடாது, முழுமைப்படுத்த வேண்டும் தாய்மார்களே. அதில் எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் தருவான். குழந்தையாக இருக்கும் போது பால் கொடுக்கும் போதே நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எல்லாம் பிள்ளைகளுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த காலத்தில எல்லாம் பிள்ளைகளை தாளாட்டும் போது என்ன செய்வாங்க? லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி தாராட்டுவாங்க இல்லையா? இந்த தாராட்டுறதை கேட்ட உடனேயே பிள்ளைகள் அழகா தூங்கிடும். அப்படித்தானே? நமக்கெல்லாம் தெரிஞ்சு நம்ம தாய்மார்கள், நம்முடைய தாயின் தாயெல்லாம் இப்படிதான் ஆட்டினாங்க. அஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி கைருல்லா நூரு முஹம்மது ஸல்லல்லாஹு ஹக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் ஹக்கு லா இலாஹா இல்லல்லாஹ். 2 தடவை தாய்மார்கள் இழுத்து விடுவாங்க, பிள்ளைங்க தூங்கிடும் இல்லையா? இந்த மாதிரி பழக்கங்களை சிறுபிராயத்திலேயே உங்க தொட்டிலே இருக்கும் போதே பால் குடிக்கக்கூடிய காலத்திலேயே இந்த பழக்க வழக்கங்களை நாம் கொண்டு வந்தோமே ஆனால் நம்முடைய பிள்ளைகள் வலியுல்லாக்களாக சாலிகீன்களாக அவர்கள் ஆகுவார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆபாசமான பாட்டு, அசிங்கமான பாட்டு இவைகளெல்லாம் படிக்கக்கூடாது. அதெல்லாம் நமக்கு இந்த மேடையில் சொல்லக்கூடாது. என்ன புனிதமான மேடை இது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷா புகாரி ஷரீஃப்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கமா பேசவும் மாட்டாங்க, அசிங்கமா பேசுனதை எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடை. பெருமானாருடைய வரலாறை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி எப்படி எல்லாம் அசிங்கமா பாட்டு படிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி கவிகளை நாம் படித்து நம்முடைய பிள்ளைகளை தாளாட்டக்கூடாது. நல்ல தஸ்பீகளை சொல்லுங்கள். அது சொன்னாலே பிள்ளைகள் தூங்கும், பிள்ளைகளுக்கு பரக்கத்து ஏற்படும். இந்த வார்த்தைகளை குழந்தையா இருக்கும் போதே அவர்கள் கேட்கின்ற போது பிள்ளைகள் சாலிகானவர்களாக நல்லவர்களாக ஆகுவார்கள். சங்கைக்குரிய பெரியவர்களே, ஆகவே அப்படி தாய்மார்களே நம்முடைய பிள்ளைகளை நாம் எல்லாம் வளர்க்க வேண்டும். எதிர்காலத்திலே அவர்கள் உயர்ந்தவர்களாக நல்லவர்களாக ஆகுவார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆக தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஹலீமத்து சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா ஆமினா உம்மா பால் கொடுத்து முடித்ததற்கு பிறகு, கொஞ்ச காலம் பால் கொடுத்து முடித்ததற்கு பிறகு அந்த அரபகத்து பழக்க பிரகாரம், தம்பி யார் அது சத்தம்? இப்போ மக்கள் நேருக்கு நேரா பேசுறதை விட செல்போன்ல பேசுறது அதிகமாயிடுச்சு. நிலைமைகள் ரொம்ப மோசமா இருக்குது. இல்ல கொஞ்சம் பாருங்களேன். அதாவது செல்போன் சில ஆளுவ பேசிக்கிட்டே போறான், என்னடா ஒரு மாதிரி தெரியல பேசிக்கிட்டே போறான்னு பார்த்தா காதுல மாட்டிருக்கான், மாட்டிக்கிட்டான் ஓட்டுல பைக்கை வேற ஓட்டுறான். இன்னைக்கு 2 வீலர் விபத்துகள் எங்க பார்த்தாலும் நடக்குது. கார் ஓட்டுறாலும் காதுல வச்சிருக்கான், பைக் ஓட்டுறவனும் வச்சிருக்கான். நம்ம பிள்ளைகள் இளைஞர்கள் அல்லாஹு அக்பர் ஏதோ பைக்ல ஏறி உட்கார்ந்துட்டா அவங்க எங்கேயோ பறந்து போற மாதிரி போறாங்க. கடைசியில் விபத்து ஏற்படுது. நடக்குதா இல்லையா? எங்க பார்த்தாலும் 2 வீலர் உடைய விபத்துகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கணும். காரணம் இந்த இதுதான். சரி, அவசரமா எங்கேயாவது போன் பேச வேண்டியது இருந்துச்சுன்னா நிப்பாட்டி ஓரமா நின்று பேச வேண்டியது என்ன? அதனால எல்லோருக்கும் இடையூறு, பல வகையான விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த செல்போனுடைய தொல்லையின் காரணத்தினால். விஞ்ஞானம் வளர வர நம்மளுக்கு சௌரியம் இருந்தாலும் சரிதான், ஆனா பெரிய விபத்துகள் ஆபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு அதை நம்மெல்லாம் தவிழ்த்து கொள்ள வேண்டும். இளைஞர்களே, பெரியவர்களே, உங்க பிள்ளைகள்லாம் சொல்லுங்க. இதை நாங்க நெடுவ பயானுக்கு போற இடங்கள்லாம் சொல்றோம், வாகனம் ஓட்டும் போது எவ்வித காரணத்தை கொண்டு நீங்க போன்லாம் பேசாதீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவைகளையெல்லாம் நாம் தவிழ வேண்டும். ரொம்ப அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சங்கைக்குரிய பெரியவர்களே, ஹலீமா அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஊருக்கு அவர்கள் போகிறார்கள். வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள். ஹலீமா அம்மா வறுமையிலே வாடினார்கள், சிரமப்பட்டார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து சென்ற பரக்கத், அவங்களுடைய வறுமை பறந்து போய்விட்டது. அவங்களுடைய வறுமை பறந்து போய்விட்டது.
செழிப்பையும் சிறப்பையும் பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் தஆலா தந்தான். எந்த அளவுக்கு என்றால் அவங்க வீட்டில் ஒரு ஒட்டகம் இருந்துச்சான். அது ரொம்ப மெலிஞ்சி போயிருந்துச்சு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து சென்ற பரக்கத். அந்த ஒட்டகம் நல்ல நிமிர்ந்து நிற்கிறது. அந்த ஒட்டகத்திலே மடுவு நல்ல சுரக்குகிறது. அதிலே நன்றாக பால் வந்தது. ஹலீமா அம்மாவும் அந்த பாலை அருந்தினார்கள். அவங்க கணவர் எல்லாரும் அருந்தினாங்க. நல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பு ஏற்பட்டது. அவங்க வீட்டில் உள்ள ஆடுகள் எல்லாம் நல்ல பெருத்து விட்டது. பெருமானாருடைய பரக்கத்து. அவங்க வீட்டில் உள்ள ஆடுகள்லாம் நல்ல கொழுத்து போயிருந்துச்சான். எல்லோரும் சொல்லுவாங்களாம், ஏம்பா மேய்க்கிறவங்கள்ட்ட, ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ராயிகள்கிட்ட, ஏப்பா அந்த ஹலீமா அம்மா எங்க போய் ஆடு மேய்க்குது? ஹலீமா அம்மா வீட்டில் ஆடுகள்லாம் நல்ல கொழுத்து போய் இருக்கிறது. அந்த அம்மா எங்க மேய்க்குதோ அங்க கொண்டு போய் உங்க ஆட்டை மேய்ங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஹலீமா அம்மாவுடைய வீட்டில் உள்ள ஆடுகள் நல்ல கொழுத்து இருந்தது. ஒட்டகம் நன்றாக இருந்தது. அவங்க வீட்டில் உள்ள வாகனம், கழுதை எல்லாம் அவங்களே செழிப்பா இருந்தாங்க. அப்ப நல்லோர்களோடு இணைந்து இருக்கும் போது, நல்லோர்கள் நம்மளோடு இருக்கும் போது, நாம் நல்லோர்களோடு இருக்கும் போது அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு போன பரக்கத். வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள் அந்த ஹலீமா அம்மா. எப்ப பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களோ அவங்களுக்கு வறுமை ஓடிவிட்டது. ஏழ்மை தரித்திரியம் தாண்டவமாடவில்லை. அவர்கள் செழிப்போடு வாழ்ந்தார்கள். சங்கைக்குரிய பெரியவர்களை அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், கூனு மஅஸ் சாதிகீன், நல்லோர்களோடு இணைந்து இருங்கள், பெரியவர்களோடு இணைந்து இருங்கள், சாலிஹீன்களோடு சேர்ந்து இருங்கள், வலியுல்லாக்களோடு இணைந்து இருங்கள், ஷேக்மார்களோடு இணைந்து இருங்கள், காமிலான ஷேக்மார்களோடு சேர்ந்து இருங்கள். அல்லாஹ்வே சொல்றான், நல்லோர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லோர்களோடு சகவாசம் வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பரக்கத்தாக ஆகும். நம்முடைய வாழ்க்கை மேலோங்கும். பிரகாசமான வாழ்க்கையை, நூறானியத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். நல்லவங்க பெரியவங்களை மதிக்க தெரியும். இன்னைக்கு அதுதான் எடுபட்டு போச்சு இல்லையா? கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். பெரியவங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்க, தாய்மார்களே, பெரியவர்களே. ஒரு காலத்தில் பெரியவங்களை கண்டா மதிப்பாங்க. இப்ப அந்த மரியாதை இருக்கா பார்த்தீங்களா? நீங்க நம்மள கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். நல்லவங்க பெரியவங்களை இப்ப மதிக்கிறது இல்லை. இப்ப இளைஞர்கள், ஒரு காலத்தில் சபையில கூட்டம் இருந்துச்சு, ஏதாவது ஒரு ஊருக்கு பேச்சு பேச வேண்டியது இருந்துச்சுன்னா நரைத்த முடிக்காரர்கள் பெரியவர்கள் தான் பேசுவாங்க. இளைஞர்கள் வாலிபர்கள் அப்படி கையை கட்டி நிற்பாங்க, வாயை புத்தி உட்கார்ந்து இருப்பாங்க. ஊர்ல உள்ள பெரிய மனிதர்கள், நல்ல அறிவாளிகள், கெட்டிக்காரர்கள் பேசுவாங்க. அவங்க பேசுற பேச்சை கேட்டுட்டு எல்லாரும் எந்திரிச்சு போவாங்க. அப்படிதான் இருந்துச்சு. இப்ப பெரிய ஆளுவெல்லாம் கீழே உட்கார்ந்து இருக்குது. சாம உட்காருங்க, இவன் பையனும் சத்தம் போடுறான். இளைஞர்கள், வாலிபர்கள், அதே மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம கூத்தானூர்ல எல்லாம் கட்டுப்பாடாக தான் இருப்பாங்க. வெளியூர்ல தான் அப்படி ஆயிடுச்சு நிலைமைகள்லாம். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லா ஊர்களுக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை அல்லாஹ் தஆலா தருவானாங்க. பெரியவர்களை மதிக்கணும், உயர்ந்தவர்களை மதிக்க வேண்டும், தலைவர்களை மதிக்க வேண்டும். ஒரு கோத்திரத்துக்கு தலைவர், பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை எல்லாம் நாம் மதிக்க வேண்டும். சங்கைக்குரிய பெரியவர்களை அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். பெரியவர்களை மதியுங்கள். அப்படி மதிக்கிறதுல தான் நம்மளுக்கு பரக்கத்து இருக்கு. அலம நல்லாஹு அல் பரக்கத்த மஅல் அகாபிரி. பரக்கத் எங்க இருக்கு? பெரியவர்களோடு இருக்கிறது. பெரியவர்களை மதிக்கணும். பெரியவர்களை மதிக்கின்ற போதுதான் நமக்கு பரக்கத்துகள் ஏற்படும், பாக்கியங்கள் ஏற்படும். எல்லா பரக்கத்துகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பற்றி, வாழ்க்கையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பெரியவர்களை மதிக்க தெரிய வேண்டும். இளைஞர்கள், பெரியவர்கள், இதை பெரியவர்கள் சிறியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இதை போதிக்க வேண்டும். இளைஞர்கள், வயதிலே குறைந்தவர்கள் பெரியவங்களை எப்படி மதிக்கிறது என்பதை தெரிய வேண்டும். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். பெருமானாரே கொஞ்சம் வயதில் கொஞ்சம் மூத்தவங்களை, ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவங்களை, பலர்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருவாங்க.
ஆனால் முக்கியஸ்தர்கள் வருகின்ற போது, பெரிய மனிதர்கள் வருகின்ற போது, ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் சில சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருவாங்க. ஒரு கூட்டத்துக்கு அவங்க கபீலாவுக்கு அவங்க தலைவராக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் வரும்போது அவங்களுக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. வாங்க சொல்லிட்டு அவங்களை மரியாதை தருவார்கள். சங்கைக்குரியவர்களே, பாருங்கள், திஹியத்துல் கலபி என்று ஒரு சஹாபி, கலபின்னா ஒரு கோத்திரத்துக்கு பேரு. பார்ப்பதற்கு நல்ல பர்சனாலிட்டியா இருப்பாங்க. தியத்துல் கலபி என்ற சஹாபி, அவங்க உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. வந்து வஹியை சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிடுவாங்க. இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு போனது யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியுதா? தியத்துல் கலபி சஹாபி, உங்க நபி, உங்க தோழர் தான் வந்துட்டு போறாரு. இல்ல, வந்துட்டு போனவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை படித்து தருவதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டு போனார்கள். இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே அவங்க உருவத்தில் வருவாங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனிதரா இருக்கணும்னு எண்ணிப்பாங்க. அவர் கூட்டத்துக்கு அவர் தலைவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவங்க கூட்டத்தினர்களை எல்லாம் ஒரு தடவை அழைச்சிட்டு வர்றார், இஸ்லாத்தை தழுவதற்காக வேண்டி. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே பையத்து செய்வதற்காக வேண்டி திஹியத்துல் கலபி என்ற சஹாபி தன்னுடைய கூட்டத்தினர்களை, தன்னுடைய கபீலாவை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு மஸ்ஜித் நபவிக்கு ஒரு நாள் திஹியத்துல் கலபி என்ற சஹாபி வருகிறார். அந்த மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்கள் புடைசூழ அமர்ந்திருக்கிறார்கள். பள்ளி நிரம்ப தோழர்கள் வீற்றிருக்கிறார்கள். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தன்னுடைய கூட்டத்தினர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு திஹியத்துல் கலபி என்ற சஹாபி வருகிறார்கள். அந்த பள்ளிவாசல் நிரம்பி இருக்குது, உள்ள போறதுக்கு இடமே இல்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றவங்களை அமருங்கள், உட்காருங்கள், உட்காருங்கள்ங்கிறாங்க. ஏன்னா இடம் இங்க இல்லை. அப்படியே எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. உடனே எல்லா சஹாபாக்களும் கீழே உட்கார்ந்தாங்க. அந்த கூட்டத்தின் தலைவர் தியத்துல் கலபியும் கீழே உட்கார போறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க உட்காருங்க. உட்கார்றதுக்கு போனாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்கு இடையிலேயே தன்னுடைய மேலே கிடந்த துண்டை எடுத்து தியத்துல் கலபிக்கு தூக்கி இங்கிருந்து போடுறாங்க, வீசுறாங்க. வருகிறது வரலாற்றிலே, தூக்கி வீசுகிறார்கள். இந்த துண்டை விரிச்சு கீழே உட்காருங்க, நீங்க டக்குன்னு உட்கார்ந்துடாதீங்க, நீங்க உங்க கூட்டத்துக்கு தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, தலைவரை கண்ணியப்படுத்துறாங்க பாருங்க. உங்க கூட்டத்துக்கு நீங்க தலைவர், உங்க மக்கள்லாம் கீழே உட்காரட்டும், நீங்க தலைவரா இருக்கின்ற காரணத்தினால் இந்த துணியில உட்காருங்க. தாம் மேலே கிடந்த பொன்னான துண்டை எடுத்து இங்க இருந்து தூக்கி வீசுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வீசுற துண்டை அப்படியே கைதாங்கி வாங்கி நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்து கண்ணிலே முத்திக் கொள்கிறார்கள். திஹியத்துல் கலபி என்ற சஹாபி அதை விரிச்சு உட்காருங்கிறதுக்கு தான் தூக்கி போடுறாங்க. பெருமானாருடைய உடம்புல கிடந்த துண்டு அல்லவா அது, பெருமானாருடைய மேனியிலே கிடந்த துண்டு. அந்த துண்டை விரிச்சு கீழே உட்கார மனசு வருமா அவங்களுக்கு? அப்படியே எடுத்து நெஞ்சோடும் கண்ணோடும் ஒத்தி கொண்டு அப்படியே நிக்கிறாங்க, அப்படியே பணிவா நிக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நீங்க உள்ள வாங்கங்கிறாங்க, நீங்க உள்ள வந்துருங்கிறாங்க. உடனே அவங்க உள்ள வாங்கன்னு சொல்ல உடனே சஹாபாக்கள்லாம் இடம் கொடுக்குறாங்க, தாண்டி தாண்டி வரக்கூடாது. ஆனா பெருமானார் அவருக்கு கண்ணியம் தர்றாங்க, வாங்க கூப்பிடுறாங்க. உடனே தியத்துல் கலபி என்ற சஹாபி அப்படியே கொஞ்சம் பணிவோடு அப்படி குடிஞ்சி கூட்டத்தினர்களை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையிலே வர்றாங்க. வந்து கிட்ட பெருமானாருக்கு அருகாமையிலே உட்கார்றாங்க. அப்ப சஹாபாக்கள் தப்பா நினைச்சிருவாங்க, ஒரு தலைவர் வர்றாரு, ஒரு முக்கியமான ஆள் வர்றாருங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு மரியாதை செய்யறாங்களே, ஏன்னு தவறாக எண்ணிவிடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பேச்சோடு பேச்சாக சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இதா அத்தாக்கும் கரீமுல் கௌமி ஃபஅக்ரிமூஹும். ஒரு கூட்டத்தின் தலைவர், ஒரு கூட்டத்தின் முக்கியஸ்தர் இப்படி மாறி சிலவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களை நீங்க தனியே கண்ணியம் கொடுக்கணும், அவங்களுக்கு மரியாதை செய்யணும். எல்லோருக்கும் உள்ள மாதிரி ஆகக்கூடாது, அவங்களுக்குன்னு தனி மரியாதை இருக்கு. ஒரு கூட்டத்துக்கு தலைவர், ஒரு ஊருக்கு தலைவர், ஒரு ஜமாத்துக்கு தலைவர், அப்படி மாதிரி ஒருத்தங்க வந்தாங்கன்னா வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்ல தப்பு இல்லை, அது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்பை கற்றுத் தருகிறார்கள். இன்று வலியுல்லாக்கள் பெரியவர்கள் இவங்களை எல்லாம் தரைக்குறைவாக பேசுகின்ற ஒரு கடைசி ஜமானிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். சகோதரர்களே, இது சாதாரணமான ஒன்று அல்ல, அல்லாஹ்வுக்கு கோபமான ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத ஒன்று. இன்னைக்கு சில விஷயங்கள் நமக்கு தெரியலன்னா, இர்ஃபான் சம்பந்தமாக, ஞானம் சம்பந்தமாக நமக்கு புரியவில்லை என்றால் வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருந்தோம். ஆனால் தெரியாதவர்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு, குர்ஆன்ல வருதா, ஹதீஸ்ல வருதா, புகாரி ஷரீஃப்ல வருதா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு இன்று பெரியவர்களை, இறை நேசர்களை தரைக்குறைவாக பேசுகின்ற ஒரு கடைசி ஜமானிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இதெல்லாம் தவிழப்பட வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத்தை தரணும். நம்ம சகோதரர்கள் தான் தெரியா காரணத்தினால், அறியா காரணத்தினால் மார்க்கத்தை பற்றி, குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, அதிலே புதைந்து கிடக்கிற ஞான அமகிய அகமிய விளக்கங்கள். இந்த குர்ஆன் ஷரீஃப் எப்படிப்பட்ட வேதம், அதிலே எவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது, ஹதீஸிலே எவ்வளவு பெரிய ஞானங்கள் உள்ளே அடங்கியிருக்கிறது. அதை மேம்புல் மேய முடியுமா? தமிழ் தர்ஜுமாக்களை வைத்து, தமிழ் விளக்கங்களை வைத்து அது புரிந்து கொள்ள முடியுமா? எவ்வளவு ரகசியத்தை அல்லாஹ் குர்ஆனிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலேயும் புதைத்து வைத்திருக்கிறார்கள். அதுல எல்லாம் இருக்கிறது. அது தெரியலன்னா பேசாம இருந்தோம். தேவையில்லாம சில விஷயங்களை பேசுவது இருக்கிறதே, அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். கியாம நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்ல வருகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 15 அடையாளத்தை சொல்லிவிட்டு கடைசியாக 15வது அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலஅன ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா ஃபல்யர்தகிபு இன்த ذلك ரீஹன் ஹம்ராஅ வ ஹஸ்ஃபன் வ மஸ்கன். எச்சரிக்கை செய்றாங்க. திருமதி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. ஜாமியு திருமிதி, புகாரி ஷரீஃபும் திருமதி ஷரீஃபும் ஜாமியா, அந்த ரெண்டு ஹதீஸ் கிதாபும் ஜாமி என்று ஹதீஸினுடைய முக்கியமான நூல்கள். அது மற்ற முஸ்லிம், இப்னு மாஜா, அபூ தாவூத், நஸஈ போன்றவைகள் எல்லாம், பைஹகி போன்றவைகள் எல்லாம் சுனன், அது உசூல், சில சட்டங்களை கட்டுப்பட்டது. ஜாமியான கிதாப் புகாரி ஷரீஃபும் திருமதி ஷரீஃபும். திருமதி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ் இது. இந்த சமுதாயத்தில் பின்னால் வந்தவர்கள், முன்னால் வந்தவர்களை, முன் சென்ற நாதாக்களை, இமாம்களை, பெரியவர்களை லானத்து செய்வார்களேயானால், சபிப்பார்களேயானால், திட்டுவார்களேயானால் அவர்களெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஃபல்யர்தகிபு இன்த ذلك ரீஹன் ஹம்ராஅ வ ஹஸ்ஃபன் வ மஸ்கன். இப்படிப்பட்ட ஒரு நிலைகள்லாம் வந்துருச்சு. பெரியவங்களை தரக்குறைவா பேசுகின்ற ஒரு கால சூழ்நிலை வறுமையானால் செந்தீ காத்தை எதிர்பார்க்கட்டும். தீ காத்து அடிக்க ஆரம்பிச்சிடும், நெருப்பு காத்து வீச ஆரம்பித்து விடும், ஹஸ்பு பூகம்பம் ஏற்பட்டு விடும். ஏன் மஸ்கன் உருமாற்றங்கள் கூட வந்து விடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்காங்க, யா அல்லாஹ் முன்னால் வாழ்ந்த மக்கள் பாவங்கள் செய்கின்ற போது அவங்களை குரங்காக மாற்றியிருக்கிறாய், ஹின்சீராக மாற்றியிருக்கிறாய், கூனு கரதத்தன் ஹாசியின் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். குரங்குகளாக போங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள் குரங்குகளாக மாறியிருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள் எலிகளாக மாறியிருக்கிறார்கள், ஹின்சீராக கூட மாறியிருக்கிறார்கள். உருமாற்றங்கள் முற்காலத்தில் நடந்திருக்கிறது. அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால், தவறின் காரணத்தினால். ரப்பே, ஏன் உம்மத்துக்கு அப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்துறாது. அவங்க எதுவும் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிச்சிரியா அல்லாஹ்,
என்று மன்னிப்பு கேட்டு பெருமானார் அல்லாஹ் இடத்தில் துஆ செஞ்சிட்டாங்க. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, மற்ற பாவங்களுக்கெல்லாம் ஒரு அல்லாஹ் ஓரளவு பொறுத்துருவான், மன்னிச்சிருவான். தௌபா செஞ்சா வேற தண்டனை கொடுப்பான், உருமாற்ற மாட்டான். ஆனா பெரியவங்களை நீங்க திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, ஸல்லல்லாஹு எச்சரிக்கிறாங்க. பெரியவங்களை நீங்க நிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க, பெரியவங்களை எல்லாம் தரக்குறைவாக நீங்க பேச ஆரம்பிச்சீங்க, லேசு காண ஆரம்பிச்சிட்டா தீ காற்று அடிக்கும், நெருப்பு காற்று அடிக்கும், பூகம்பம் ஏற்படும், உருமாற்றமும் ஏற்படும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்ட்டாங்க. நான் சொல்லிட்டேன், நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிவிட்டேன். இனி யாராவது நீங்கள் அப்படி பேசுவீர்களேயானால் உருமாற்றம் ஏற்பட்டாலும் அதிலே ஆச்சரியம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அதே விஷயத்தில் ரொம்ப நாம் வாயை அடக்கிக்கணும். நம்ம பிள்ளைகளை எல்லாம் நம்ம கவனமாக நாமெல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரித்தான தாய்மார்களே, அவன் நல்லவங்க பெரியவர்களோடு நாம் இணைந்து இருக்கும் போது அல்லாஹ் எல்லா சௌபாக்கியங்களையும் தருவான். நபிமார்கள், ரசூல்மார்கள் அத்தனை பேர்களுக்கும் தலைவர் அல்லவா கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துச் சென்றார்கள். அந்த ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா பாக்கியத்தையும் அந்த வீட்டுக்கு எல்லாம் தந்துட்டான், எல்லா பரக்கத்தையும் தந்தான். அவனுடைய வறுமைகள் எல்லாம் ஓடி போய்விட்டது, ஏழ்மை பறந்து போய்விட்டது. செழிப்பையும் சிறப்பையும் அந்த ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா உடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் தஆலா தந்தான். பெருமானாருடைய பரக்கத்து தான். ஹலீமா அம்மா இடத்திலேயே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் அருந்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடமானது, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமினா அம்மா வந்து பார்த்துட்டு போவாங்க. ஹலீமா அம்மாட்ட இருக்கும் போதும் ஆமினா உம்மா அடிக்கடி வந்து தாம் பிள்ளைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டு தான் செல்வார்கள். 2 வருடம் நிரப்பமாகிவிட்டது, 2 வருடம் முடிந்து விட்டது. 2 வருடம் முடிந்ததற்கு பிறகு ஹலீமா அம்மா அவனுடைய கணவர் 2 பேரும் சேர்ந்து குழந்தையை தூக்கி கொண்டு, காலம் முடிஞ்சிருச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம்தான் பால் கொடுக்கணும், பிள்ளையை வளர்க்கணும், உடையவங்கள்ட்ட போய் அந்த பிள்ளையை கொடுத்துட்டு வந்துடுவோம் என்று ரொம்ப மன சங்கடத்தோடு மன வருத்தத்தோடு புறப்பட்டு வர்றாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள். கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்றாங்க, உங்க பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்ததில் இருந்து நாங்க நன்றாக இருந்தோம், செழிப்பாக இருந்தோம், எல்லா பரக்கத்தையும் பெற்றோம் என்று வாயார சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க, இந்த பிள்ளையை விடுவதற்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை. நல்லவங்க பெரியவங்களோடு இருந்தா எல்லா பாக்கியத்தையும் தருவாங்கிறதுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ஆதாரம். ஹதீஸிலே வருகிறது, உஸைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் அப்பாத் இப்னு தமீம் ரலியல்லாஹு அன்ஹுவும் நல்லவங்களோடு இணைஞ்சு இருக்கணும், இணைஞ்சா பரக்கத்து கிடைக்கும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவை தாமதமா தொழு வைக்கிறாங்க. இஷாவை தான் ஃபஜ்ர் வரையும் தொழுவலாம்ல இல்லையா? மற்ற வக்கத்துகளுக்கெல்லாம் குறைந்த நேரம் இருக்கு, உடனே தொழு வச்சிடணும். ஆனா இஷாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட் படுத்திருக்காங்க, நடுநிசை வரை கூட தொழுதிருக்கிறாங்க. ஒரு நாள் இஷா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நடுநிசையாகிவிட்டது, மீதமான சஹாபாக்கள் போயிட்டாங்க. ஆனா உஸைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அப்பாத் இப்னு தமீம் ரலியல்லாஹு அன்ஹுவும் போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து தொழுதுட்டு தான் போன்னு உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த மாதிரி வெளிச்சங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாது இல்லையா? பெருமானாரோடு இருந்து ஜமாத்தோடு தொழுது விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டுவிட்டு மஸ்ஜித் நபவியை விட்டு வெளியேறி வருகிறார்கள். வெளியே வந்தா இருட்டு, ஆனால் 2 பேருக்கும் முன்னிலையிலே அப்படியே ஒரு பிரகாசம், ஒரு ஒளி தெரிகிறது. அந்த ஒளியிலேயே, அந்த ஒளி காட்டுகின்ற வழியிலேயே நடந்து 2 பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட இடம் வருகிறது, 2 பேரும் பிரிகிறாங்க. உஸைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு வேறு பக்கம், அப்பாத் இப்னு தமீம் என்ற சஹாபியினுடைய வீடு வேறு பக்கம்.
இந்த நேரத்தில் 2 பேருக்கும் தனித்தனியாக ஒரு ஒளி தெரிகிறது. அந்த ஒளியின் வெளிச்சத்திலேயே தங்களுடைய இல்லங்களுக்கு அவர்கள் வந்தார்கள் என்பது வரலாறு. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்து விட்டு வருகிறார்கள். அவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுக்கு வழி காமிக்கிறான். இருட்டா இருக்கு, நீங்க பயப்படாதீங்க, ஏன் ஹபீப் நாயகத்தோடு இருந்துட்டு வர்றீங்க. என்னுடைய ஹபீப் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் தொழுது விட்டுத்தான், நான் ஜமாத்தோடு இணைந்து தொழுது விட்டுத்தான் வருவேன் என்று நீங்க நடுநிசை வரை இருந்துட்டு வர்றீங்க. அது உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினின், மூமின்களுக்கு உதவி செய்வது என் மீது கட்டாய கடமை இருக்கிறது. என்னை நம்பினவர்கள், என்னுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அந்த 2 பேர்களுக்கும் வழிகாட்டினான், ஒளி காட்டினான் என்பது சரித்திரம் ஹதீஸிலே பதிவாயிருக்கின்றது. மரியாதைக்குரிய பெரியோர்களே, இப்படி நல்லவர்களோடு இணைஞ்சிருக்கும் போது எல்லா பரக்கத்துகளும் கிடைக்கும். நாமும் 12 மணி 11 மணி தாண்டியது இல்லை, வீட்டுக்கு போறோம். ஆனா சுபுக்கு எந்திரிக்க நல்ல தைரியம் நல்லா தான் இருக்கும். நாங்கள்லாம் பயான்லாம் முடிச்சுட்டு போய் படுத்து 12 மணி ஆயிரம் தூங்குறதுக்கு. காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் மதரசாவுக்கு போறோம், போய் பாடத்தை நடத்திட்டு நாங்க வருகிறோம். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சக்தியை தர்றான். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நாங்க பேசுறோம். நாமெல்லாம் சுபுக்கு எந்திரிச்சிடறோம் இல்லையா? எந்திரிக்கிறோம் இல்ல? எந்திரிச்சிடணும். நீ எந்திரிச்சு பாருங்க, ஒரு சக்தி வரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானை கேட்டிருக்கிறோம், மார்க்க உபன்யாசத்தை கேட்கிறோம். தேவையில்லாம பேசக்கூடாது. நம்ம நல்ல விஷயத்தை கேட்டு இரவிலே கொஞ்சம் நேரம் கழிச்சு படுத்தா கூட நமக்கு ஒரு தைரியத்தை தருவான், ஒரு சக்தியை தருவான். சங்கைக்குரிய பெரியவர்களே, அதையெல்லாம் நம்மெல்லாம் அனுபவிக்கணும், அதையெல்லாம் நாம் சுவைக்க வேண்டும். சுவைக்கின்ற போது நமக்கு அதனுடைய அருமை பெருமை எல்லாம் நமக்கு விளங்கும். சங்கைக்குரியவர்களே, அதை உணர்ந்த காரணத்தினால் ஹலீமா அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க தாயார்ட்ட கொண்டு வந்து கொடுக்க வரும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்க பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லா பாக்கியங்களும் கிடைச்சிச்சு, இந்த பிள்ளையை விட்டுட்டு நாங்க பிரிஞ்சு எப்படி இருப்போம்? நாங்க இத்தனை வயசு 2 வயசு வரையும் வளர்த்துட்டோமே, உங்கள்கிட்ட தந்துட்டு போறது எங்களுக்கு மனசே இல்லை என்று அந்த ஹலீமா அம்மாவும் கணவரும் அழுகிறார்கள். இதை பார்த்த உடனே ஆமினா அம்மா, அப்துல் முத்தலிப், இந்த பிள்ளையின் மீது இந்த ஹலீமா அம்மா செவிலித்தாய், பால் கொடுத்த தாய், இவ்வளோ பாசமா இருக்குகிறதே. ஏம்மா, இந்த பிள்ளையை நீ எடுத்துட்டு போமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கமா, வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் கொண்டு வந்து தா, நாங்க கேட்கிறோம், நாங்க வந்து பார்த்துக்கிறோம், நீ எடுத்துக்கிட்டு போயிரேன்ட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே மட்டில்லா ஆனந்தம் அடைந்து ஹலீமா அம்மாவும் அவங்க கணவரும் ரொம்ப நன்றி தெரிவித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய இல்லத்திலே கொண்டு போய் வளர்க்குகிறார்கள். 2 வருடம் 2.5 வயசாகிவிட்டது, 3 வயதாகிவிட்டது. 3 வயதை நெருங்கிய அந்த நேரத்தில் பாருங்கள் சங்கைக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அலைஸல்லாஹு பிஹக்கமில் ஹாக்கிமீன், அவன் தீர்ப்பு வழங்குகின்றவர்களேயே மிக உயர்ந்தவன் இல்லையா என்று கேட்கிறான். அவனை மாதிரி யாரும் தீர்ப்பு வழங்க முடியாது. அற்புதமான தீர்ப்பு வழங்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா, அனைத்து ரகசியங்களையும் விளங்கியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா. இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி 3 வயசு ஆயிடுச்சு. தாய் பாசம் அறவே இல்லாம போயிடக்கூடாது இல்லையா? தாயினுடைய பாசமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கணும். இதுக்காக வேண்டி 3 வயசிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வயதை எத்திய அந்த நேரத்திலே ஒரு நிகழ்வை அல்லாஹ் தஆலா நிகழ்த்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சகோதரர் ஹலீமா அம்மாவுடைய மகனும் வீதியிலே போய் விளையாண்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீதியிலே போய் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாடி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே 2 மனிதர்கள் வருகிறார்கள். வெண்மையான ஆடையை 2 பேரும் உடுத்தியிருக்கிறார்கள். அது 2 பேரும் வந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வயசா இருக்கிற அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வைக்கிறார்கள். படுக்க வைத்து அவனுடைய நெஞ்சை கிழிக்கிறார்கள், ஒரு ஆபரேஷன் பண்ணுகிறார்கள். அதை அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இது 2 பேரும் யாருன்னே தெரியல, நம்முடைய சகோதரரை படுக்க வைத்து நெஞ்சை பிளக்குகிறார்களே என்று பதறிக்கொண்டு தாயிடத்தில் ஓடோடி போகிறார்கள். ஹலீமா அம்மாவுடைய மகன், அம்மா
நம்முடைய சகோதரரை முஹம்மதை யாரோ ஒரு 2 பேர் வந்து வெண்மையான தூய்மையான ஆடை அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றே எனக்கு தெரியவில்லை. படுக்க வைத்து அவருடைய நெஞ்சை பிளக்குகின்றார்கள் அம்மா என்று அழுது கொண்டே போய் சொல்றார். உடனே ஹலீமா அம்மாவும் அவருடைய கணவரும் பதறி போய் என்ன நடந்தது என்று தெரியவில்லையே என்று ஓடோடி வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு உட்கார்ந்திருக்காங்க. மகனே உங்களுக்கு என்ன நடந்தது என்று ஹலீமா அம்மா தூக்கி நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்து கேட்கிறார்கள். என்னவென்று எனக்கு தெரியவில்லை. 2 பேர்கள் வந்தார்கள், என்னை படுக்க வைத்து என்னுடைய நெஞ்சை பிளந்து ஏதோ தேடினார்கள், தண்ணீர் ஊற்றி என்னுடைய நெஞ்சை கழுகினார்கள். அதுதான் எனக்கு தெரியுது, என்னன்னு எனக்கு தெரியலேன்ட்டாங்க. சங்கைக்குரிய பெரியோர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமையும் அனுப்பி வைத்தார். அது 2 பேரும் வேறு யாரும் இல்லை, மலக்கு. வானவர்கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஒரு பைபாஸ் சர்ஜரின்னு சொல்றமே, அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிள்ளையா இருக்கும் போதே செய்யப்பட்டிருக்கு. 3 வயசா இருக்கும்போது செய்யப்பட்டிருக்கிறது. நெஞ்சை பிளந்து இடது பக்கத்தில் தான் கல்பு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய நெஞ்சினுடைய இடது பக்கத்திலே கல்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு இதா ஃபஸதத் ஃபஸதத்தில் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். உடம்பிலே ஒரு சதை துண்டு ஒன்று இருக்குகிறது. அது சரியானால் எல்லாம் சரியாகிவிடும். அது சீர்கெட்டு போய்விட்டால் எல்லாம் சீர்கெட்டு போய்விடும். உணர்ந்து கொள்ளுங்கள், ஹியல் கல்ப், அதுதான் கல்ப் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் நெஞ்சினுடைய இடது பாகத்தில் அந்த கல்ப் இருக்குகிறது. அவை தான் நெஞ்சு வலிக்கிறதுன்னு டாக்டர்கிட்ட போனோம்னா வலது பக்கமா இடது பக்கமான்னு கேட்குறாங்க இல்லையா? இடது பக்கம்னா அது ஹார்ட் சம்பந்தமானது, உடனே அதை கவனிக்கணும், வைத்தியம் பண்ணணும். உடனே இசிஜி எடுது அதை எடுதுன்னு சொல்லிடுவாங்க. வலது பக்கம்னா அது வாயு பாய், நீங்க போங்க பாயிடுவாங்க. இடது பக்கத்தில் தான் அந்த கல்பு இருக்கிறது. அந்த கல்பை சுத்தமாக வச்சிருக்கணும், தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதிலே மாசு படியக்கூடாது, அதிலே அழுக்கு படியக்கூடாது. அது அழுக்கு படிகின்ற காரணத்தினால்தான் மனிதன் இன்று தப்பு செய்கிறான். அது மாசாகின்ற போது, அழுக்காகின்ற போது, அது கரைபடுகின்ற போது மனிதனுக்கு தப்பான எண்ணங்கள் வருகிறது. அந்த கல்வை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அந்த கல்விலே நல்ல எண்ணங்களை எண்ண வேண்டும். கல்விலே திக்ரு செய்ய வேண்டும். கல்பே திக்ரி, கல்பே லிசானி என்றெல்லாம் சொல்வார்கள். கல்விலேயே அல்லாஹ்வை திக்ரு செய்யணும். அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். ஞானவான்கள் பெரியவர்கள் இல்லையா, இந்த திக்ருகளைத்தான் செய்வார்கள். இந்த திக்ருகளை செய்கின்ற போது நம்முடைய கல்பு சுத்தமா இருக்கும். இன்னைக்கு அதுவும் திக்ரு செய்யும் போது அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து கல்பு சொல்லும், நீ அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், இப்படி தலையை அசைச்சு அசைச்சு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு தலையை அசைத்து திக்ரு செய்கின்றோம். சங்கைக்குரிய பெரியோர்களே, அது பெரிய ஆன்மீக பயிற்சி. சங்கைக்குரியவர்களே, இது சாதாரணமான திக்ரு அல்ல. இன்னைக்கு டாக்டர்கள்ட்ட போனோம்னா கழுத்து வலிக்குதுன்னா பாய் லேசா இப்படி தலையை அசைங்க பாய், இப்படி அசைக்கணும் பாய். நீங்க இப்படிலாம் அசைப்பீங்கள, முஸ்லீம் பாய்கள்லாம் ஏதோ ஓதிக்கிட்டு இப்படி அசைப்பீங்கல்ல பாய், இப்படி நீங்க அசைங்க பாய், சரியா போயிருமா. இப்ப டாக்டர் சொல்றாங்க, இப்போ கழுத்து வலிக்குதுன்னு போனா தலையை இப்படி ஆட்டுங்க, இப்படி தலையை லேசா அசையுங்க, இப்படி மேலும் கீழே இப்படி அசையுங்கன்னு சொல்றான். அதைத்தான் நமக்கு பெரியவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஷேகுமார்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ்ங்கும் போது கழுத்து எங்க கொண்டு வரணும், கல்பில இருந்து லா இலாஹ, எந்த இலாகும் இல்லை, எந்த கடவுளும் என் கல்புக்குள்ளே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இல்லல்லாஹ்ங்கும் போது கல்வி கொண்டு வைக்கணும் அல்லாஹ்வை. லா இலாஹா அங்க வந்து என்ன செய்யணும், இங்க இருக்கிறத ஃபுல்லா தூக்கி வெளியே போட்டணும். லா இலாஹ
இல்லல்லாஹ் உள்ள கொண்டு வைக்கணும் அல்லாஹ்வை. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்று நாம் திக்ர் செய்கின்ற போது நம்முடைய கல்பு சுத்தமாகின்றது, நம்முடைய கல்பு தூய்மையாகின்றது. நம்முடைய கழுத்துக்கு பயிற்சி, எவ்வளோ பெரிய ஒரு பயிற்சியை நமக்கு பெரியார்கள் சூஃபி மகான்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த திக்ர்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஆபரேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அவைகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சாச்சு. இந்த ஷைத்தானுடைய எண்ணமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராது. எல்லா மனிதனுக்கும் ஷைத்தான் இருக்கிறான். இன்ன ஷைத்தானே யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம், இரத்தம் ஓடுகின்ற இடத்திலெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான் என்றார்கள் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. ஷைத்தான் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறான், ஷைத்தான் கெடுப்பாங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, வந்த யார சூழல்லாம் அல்லாஹ்னு சொல்லிட்டு உங்களுக்குமா ஷைத்தான் இருக்கிறான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு ஷைத்தான் உண்டா? எங்களுக்கு ரத்தம் ஓடுற இடத்துல ரத்தம் எங்கேயாவது ஓடாமல் இருக்குதா? நம்ம உடம்புல எங்கெங்க ரத்தம் ஓடலை? ஏதாவது பகுதி இருக்கா ரத்தம் ஓடாத இடம்? எல்லா இடத்துலையும் ரத்தம் சப்ளை ஆகிட்டு தான் இருக்குது. சர்க்குலேஷன் ஆகலினா அந்த உறுப்பு ஏங்காது, அது வீணா போயிடும், அது வியாதின்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் ரத்தங்கள் சப்ளை ஆகிக்கொண்டே தான் இருக்குகிறது. அதுதான் நடக்கிறோம், பேசுறோம், கையை ஆட்டுறோம், காலை ஆட்டுறோம் இல்லையா? அந்த சர்க்குலேஷன் குறைஞ்சியும் போதுதான் அது வியாதி. அது அப்ப ரத்தம் எல்லா இடத்துலையும் ஓடுது, எல்லா இடத்துலையும் ஷைத்தான் இருக்காங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ உஷாரா இருங்க. யாரும் சொல்ல அந்த உங்களுக்குமா ஷைத்தான் இருக்கான்? இருக்கிறான். ஆனால் அஸ்லம எனக்கு அவன் கட்டுப்பட்டான், என்ன ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் பெருமானார ஒன்னும் செய்ய முடியாது? அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த ஷைத்தானை எல்லாம் எடுத்தாச்சு. கெட்ட என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராது. அறவே இல்லாத அளவுக்கு சிறு விராயமா இருக்கும் போதே அவருடைய கல்பு சுத்தம் செய்யப்பட்டிருச்சு. அது ஜம்சம் நீர் விட்டு கழுகப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு ஜம்சம் நீரை கொண்டு கழுகப்பட்டிருக்கிறது. அப்படியே சொல்றாங்க, ஜம்சம் நீரை கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்பை கழுகினார்கள். இமாயி ஜம்சம கான கஸ்லு சுதூரிஹி வலி ஜம்சம ஷர புல் ஜஸீமு பி முஸ்னதி யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பி ஸல்லிய லன்னபி முஹம்மதி. ஓதுறமே அதுதான். ஜம்சம் நீரை விட்டு கழுவப்பட்டிருக்கு. ஜம்சமுக்கு சிறப்பு ஏற்பட்டதுக்கு காரணமே எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்பை அந்த நீரை கொண்டு கழுகியதினால் அதற்கு மெருகூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு சிறப்பு மேலும் வாங்கிவிட்டது. ஜம்சம் நீருக்கு சிறப்பு இருந்துச்சு, அந்த காலத்திலேயே சிறப்பு உண்டு. மாவு ஜம்சம் லிமா ஷுரிபலா, எந்த நியத்தில் ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறோமோ அந்த நியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். எனக்கு நோய் குணமாகணும், ஜம்சம் தண்ணியை குடிங்க, நோய் குணமாயிரும். கல்வி வரணும்னு குடிங்க, அல்லாஹ் கல்வியை தருவான். கடன் நீங்கணும் குடிச்சா கடனை நீக்கிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. யா அல்லாஹ், நாங்களும் மக்காவுக்கு வரணும், அங்க வந்து இந்த ஜம்சம் தண்ணீரை நாங்கள் நேரடியாக பருக வேண்டும். நீயத்தில் நீங்க நம்ம குடிச்சோம்னா அந்த நீயத்தை எல்லாம் நிறைவேற்றி தருவான். ஜம்சம் நீர் உயர்ந்த நீர், சிறப்பான நீர். அதற்கு சிறப்பு எதனால் மேலும் மெருகூட்டப்பட்டது? ஏன் அதற்கு சிறப்பு கூடியது? எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருதயத்தை அதை கொண்டு கழுகப்பட்ட காரணத்தினால் ஜம்சம்முக்கு மேலும் சிறப்பு ஓங்கிவிட்டது என்று அற்புதமாக அந்த கவிஞர் அழகாக பாடி காமிக்கிறார்கள். அந்த காவியத்தை தான் இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் அல்ல, எப்பொழுது நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஜம்சம் நீரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு கழுகப்பட்டிருக்கிறது. தண்ணீர்களிலேயே உயர்ந்த தண்ணீர் எது சொல்லுங்க பாபு? நம்ம பயான கேட்க நிறைய உலமாக்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்களா சொல்லிடுவீங்க. சொல்லுங்க தம்பி, யாராவது சொல்லுங்க, தண்ணீர்களிலேயே உயர்ந்த தண்ணீர் எது? சொல்லுங்களேன் யாராவது. ஜம்சம் தண்ணி தான் தெரிஞ்சது தானே, அதை விடவும் ஒரு உயர்ந்த ஒரு தண்ணீர் இருக்கு. ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். நான் கூட ஏற்கனவே எங்க பயானுக்குலாம் வந்திருக்கும் சொல்லியிருக்கிறேன். ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அது கொஞ்சம் மறந்துருது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மறந்துருது. நம்ம கேட்கறது தெரியும் பிள்ளைகளுக்கு, ஆனால் கொஞ்சம் மறந்துருக்காங்க.
அஃலலுல் மியாஹி மாவுன் கது நபஅ மின் பைனி அஸா பின் நபியில் முத்தஸில் எலீஹி மாவுன் ஜம்ஸமு வல் கௌஸரு வனைலு மிஸ்ர சும்ம பாக்கில் அன்ஸ அன்ஹரு. ராபித்துல் பஸ்ரியார் ரலியல்லாஹு படிக்கிறார்கள். மஹல்லி என்ற கித்தாபிலே இந்த கவி இடம்பெற்றிருக்கிறது. தண்ணீர்களிலேயே சிறந்த தண்ணீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுக்கு மத்தியில் இருந்து பெருக்கெடுத்து ஓடுச்சு. புகாரி ஷரீஃபிலே வருகிறது. புகாரி ஷரீஃபில் ஒரு அருமையான ஹதீஸ் ஒன்று வருகிறது. அஸ்ஸஹுல் குத்துபி பஅத கித்தாபில்லாஹி தஆலா அல் புகாரி. குர்ஆனுக்கு அடுத்து சரியான தகவல்களை தன்னகத்தே தாங்கி நிற்கிற ஒப்பற்ற நூல் சஹீஹுல் புகாரி. அதிலே வரக்கூடிய ஒரு அருமையான ஹதீஸ். சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையிலே வெளியூருக்கு பயணம் செய்து போகிறார்கள். பயணம் செய்து போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். வருகின்ற வழியிலே தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. தொழுகணும்னா ஒதுச்சேரத்துக்கு தண்ணீர் வேணும் இல்லையா? ஒதுச்சேரத்துக்கு தண்ணீர் இல்லை, தாகமாவும் இருக்கு சஹாபாக்களுக்கு, ரெண்டும் இருக்கு. சில சஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு தாகமா இருக்கிறது யா ரசூலல்லாஹ், தண்ணீர் இல்லை, தொழுகையுடைய நேரமும் வந்து விட்டது, ஒதுச்சேரத்துக்கும் தண்ணீர் இல்லை, ஆனால் உங்க பாத்திரத்தில் மட்டும் கொஞ்சம் தண்ணீர் இருக்கு, நீங்க தான் ஒது செய்யலாம். தோல் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருக்குது, அது தங்களுக்கு தான் ஒது செய்யறதுக்கு பத்தும், எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கும் இல்லை ஒது செய்யறதுக்கும் இல்லைன்னாங்க. அப்படியா? என் பாத்திரத்தில் இருக்குல்ல, அது எடுத்துட்டு வாங்கன்னாங்க. செல்லான்னு சொல்லுகிறார்கள், தண்ணீரை கொண்டு வாருங்கள். உடனே கொண்டு வருகிறார்கள் சஹாபா பெருமக்கள். உடனே அது தண்ணீருக்குள்ள அப்படியே கையை நுழைச்சிட்டாங்க. கொஞ்சம் தான் தண்ணீர் இருக்கு, நம்மளாம் அப்படி நுழைக்க கூடாது, நுழைச்சாது முஸ்தாமலா போயிடுறது, புழங்க முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி கை தூய்மையான கை, அந்த கைக்கு ஈடு இணையா வேற கையே கிடையாது இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கையை உள்ள விட்டு இப்படின்னாங்க. இந்த குத்தாலத்தில் ஊத்துமில்ல, 5 பார்ட்ஸ் வாங்கல, 5 அருவி அப்படி ஊத்துது, கல்லில் இருந்தாங்க ஊத்துது, குத்தாலத்தில் தண்ணி ஊத்துது இல்ல, திருக்குற்றாலம் குற்றால நீர்வீழ்ச்சி குற்றாலத்தில் ஊத்துது. அதே போன்று பாபநாசம், மணிமுத்தாறு, இது போன்ற நீர் வீழ்ச்சிகளிலே மலையில் இருந்து தான் தண்ணீர் வருகிறது. 5 இடங்கள்ல இருந்து ஊத்துதுங்க, 5 அருவியில. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுக்கு இடையே இருந்து அப்படியே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்படியே கையை நீட்டினாங்க, இந்த பாத்திரத்துக்குள்ள கையை வச்சுட்டு இப்படிங்கிறாங்க, தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. யஃபூரு மின் பைனி அஸாபியின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் அப்படியே அடிக்குது. உடனே சஹாபாக்கள் குடித்தார்கள், சிலர்கள் குளித்தார்கள், சிலர்கள் பாத்திரங்கள்ல பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க, ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையா இருந்துச்சு, அவர்கிட்ட சொன்னாங்க, வாப்பா இந்த தண்ணீரை வச்சு குளிச்சிருந்தாங்க. அவர் குளிக்கவும் செய்தார் அந்த சஹாபி. சங்கைக்குரியவர்களே, இதுதான் தண்ணீர்களிலேயே உயர்ந்த தண்ணீர், இதற்கு ஈடையணையான தண்ணீர் இல்லைங்கிறாங்க ராபியா ரலியல்லாஹு தஆலா. பெருமானாருடைய விரல்களுக்கு மத்தியில் இருந்து வந்த தண்ணீர் தான் அஃதலுல் மியாஹி மாவுன் கது நபஅ மின் பைனி அஸாபியின் நபியில் முத்தஸிர் எலீஹி மாவுன் ஜம்ஸமுன், அதுக்கடுத்தா ஜம்ஸம், ஹவுதுல் கௌசர். கியாம நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் அள்ளி தருவாங்க, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்ற இந்த தடாகத்திலே நீர் பருகுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. நாளை கியாமத்து நாளிலே எல்லோரும் தாகித்து இருக்கின்ற நேரத்திலே ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்திலே நான் இருப்பேன், இங்கே வாருங்கள். யா ரசூலல்லாஹ், கியாம நாள்ல உங்களை நாங்க எங்க வந்து தேடுறதுன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. எல்லாத்தையுமே கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்காத செய்தியே இல்லை. யா ரசூலல்லாஹ், கியாம நாள்ல கோடிக்கணக்கான மக்கள் எல்லாரும் வந்து நிப்பாங்களே, உங்களை நாங்க எங்க தேடி கண்டுபிடிச்சு வர்றது? உங்களை தேடணுமே, நீங்க பெரிய அந்தஸ்துல இருப்பீங்களே, நீங்க பெரிய தர்ஜாவுலாம் இருப்பீங்க யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்க தேடி எப்படி வர முடியும் யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க. ஏன் வர முடியாது? அதெல்லாம் வரலாம். நான் ஒரு 3 இடம் சொல்றேன், அந்த 3 இடத்துல ஒரு இடத்துல இருப்பேன். அங்க மலக்குகள்லாம் நிப்பாங்க, கேட்டா சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு போறோம், யாருன்னு தெரியல, வீடு எங்க இருக்குன்னு ஒரு அட்ரஸ் இருந்துச்சுன்னா, இன்னாரு இந்த ஹாஜியார், இவங்க பேரு இந்த இந்த ஊர் தான் சொன்னாங்க, இந்த தெரு அவங்க வீடு எங்க இருக்குன்னு ஊர்ல வந்து கேட்டா தெரியாது, தேடி வந்துடலாம்ல.
அதே மாதிரி மலக்குகள் நிப்பாங்க, கேளுங்க. அல்லாஹ்வுடைய அதாவது சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எங்க இருக்குன்னு கேளுங்க. அங்க நிப்பேன், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கிட்ட நிப்பேன். அல்லது மீசான் நன்மை தீமை நெருக்கப்படக்கூடிய அந்த இடத்துல இருப்பேன். மீசான் அந்த தராசு கிட்ட நிற்பனா. அல்லது ஹவுதுல் கௌசர் அங்க ஒரு தடாகம் இருக்குது. என்ன, எல்லோரும் தாகித்து போய் நிற்பார்கள். தண்ணீர் வேணும் தண்ணீர் வேணும்னு இருப்பாங்க. அங்க நின்று நான் எல்லோருக்கும் தண்ணீர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன். என்கிட்ட யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அந்த அத்தனை பேர்களுக்கு நான் தண்ணீர் அள்ளி கொடுப்பேன். என் கையால் அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சிட்டா அவங்களுக்கு தாகம் அடங்கிவிடும். சொர்க்கத்துக்கு போற வரைய தாகமே வராதுன்னாங்க கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்திலே தண்ணீர் பெறுகிற பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருவானா. அது அது அதுக்கடுத்து அந்தஸ்தில் பெற்றது. அதுக்கடுத்து நயல் நதி, மிஸ்ரில் இருக்குதே நயல் நதி, அதுக்கு அடுத்து அந்தஸ்தை பெற்றது. இப்படி வரும். அதுக்கடுத்தா மற்ற தண்ணீர்கள்லாம் தாமிரபரணி, அது சிறுவாணிலாம் சொல்லுவாங்க. இந்த நம்ம இந்த சீட்டில் எங்கே இந்த கோயம்புத்தூர் இந்த சீட்லாம் ஓடும் சிறுவாணி, குடிப்பதற்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், மதுரமான தண்ணீர். அதெல்லாம் அதுக்கு அடுத்து தான். தாமிரபரணி தண்ணீர்லாம் அதுக்கு அடுத்து இளநீர் மாதிரி இருக்கும் தாமிரபரணியில் தண்ணீர் குடிச்சோம்னா. ஆனால் அதெல்லாம் அதுக்கு அடுத்து. அப்ப முதல் தண்ணீரிலேயே உயர்ந்த தண்ணீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுக்கு மத்தியில் இருந்து வந்த தண்ணீர், இடையில் இருந்து வந்த தண்ணீர், இதுதான் தண்ணீர்களிலேயே உயர்ந்த தண்ணீர் என்று ராபியா அம்மா புகாரி ஷரீஃபில் வருகின்ற ஹதீஸுக்கு விளக்கம் தருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஜம்சம் நீர் விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு கழுகப்பட்டு 3 வயதிலே ஆபரேஷன் செய்யப்பட்டது. சங்கைக்குரியவர்களே, இன்று பைபாஸ் பண்ணலாமா? பைபாஸ் பண்ணினா மனுஷன் வாழ்வானா என்றால் வாழ்வான், உயிர் வாழ்வான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்தை பார்த்துதான் இன்னைக்கு பைபாஸே செய்து கொண்டிருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெரியவர்களே, அது போன்ற ஆபரேஷன் விட்டு அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாங்க. அது ஆன்மீகமான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் செய்யப்பட்டது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமால் செய்யப்பட்டிருக்க அந்த ஆபரேஷன். அது உயர்ந்த ஆபரேஷன். அது அப்ப 3 வயசுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆபரேஷனை மலக்குமார்கள் மூலமாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகவும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாகவும் அந்த ஆபரேஷனை அவன் செஞ்சுட்டான் அல்லாஹ் தஆலா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறி, ஏதோ 2 பேர் வந்தாங்க, இந்த படுக்க வச்சு நெஞ்ச பிளந்தாங்க, என்னன்னு எங்களுக்கு தெரியல. என்ன உடனே ஹலீமா அம்மா பதறி போயிட்டாங்க. அவ கணவரும் பார்த்தாரு, இம்மா இந்த பிள்ளைக்கு ஏதோ ஏற்பட்டுட்ட மாதிரி தெரியுது எனக்கு, ஆகவே அவங்க பெற்றோர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அந்த பிள்ளையை, இனி நம்ம வச்சிருக்க வேண்டாம்னு பயந்து விட்டார்கள் அவருக்கு. உடனே ஹலீமா அம்மாவும் அந்த கணவரும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு ஆமீனா அம்மாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. எம்மா, உங்க பிள்ளை அமானிதமாக என்ற தந்தீங்க, நானும் 2 வருடம் பால் கொடுத்து பிள்ளையை வளர்த்து அதுக்கு மேலேயும் 1 வருஷம் வளர்த்துட்டேன், பிள்ளையை நீ வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்க. ஏமா கொண்டு வந்துட்டீங்க, என்ன விஷயம்? என் பிள்ளை மேல அவ்வளவு பாசமாவெல்லாம் இருந்தீங்க, நாங்க தானே நீ கொண்டு வச்சுக்கோங்க, நாங்க தேவைப்படும் போது வந்து வாங்கிக்கிறோம்னு சொன்னமே, ஏன் இப்ப கொண்டு வந்தீங்கன்னு கேட்கறாங்க ஆமீனா அம்மா. உடனே அந்த ஹலீமா அம்மா விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஏம்மா, என் பிள்ளை உங்க பிள்ளை என் பிள்ளையும் சேர்ந்து வெளியில போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, யாரோ 2 பேர் வந்து நெஞ்ச பிளந்து ஏதோ அவங்கள ஆபரேஷன் பண்ணாங்களாம், ஏதோ சொல்றாங்க, எங்களுக்கு பயமா இருக்குது, அது எதுவும் ஆயிடக்கூடாதுதான் கொண்டு வந்து தந்தேன், நீங்க கூட கொஞ்சம் பாருங்க. உடனே ஆமீனா அம்மா கொஞ்சம் கூட பயப்படலை. சரி, என் பிள்ளைக்கு எதுவும் கோளாறு ஏற்பட்டிருக்கும், எதுவும் சீத்தானியத்தான கோளாறு ஏற்பட்டிருக்கணுமா நீ பயப்படுறன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி தான் பயமாக தான் இருக்குது. நீ நல்லா இருப்ப, என் பிள்ளை என்னை தந்துட்டு நீங்கள் சீதேதனமாக போயிட்டு வாங்க, என் பிள்ளைக்கு எந்த கோளாறும் ஏற்படாது. என் பிள்ளை வயிற்றிலே இருக்கும் போதே எனக்கு அசரீரி சத்தம் கேட்டிருக்கிறது, யாமினா இன்னக்கி கத ஹமல்தி விஷம்சிலனாம், உயர்ந்த பிள்ளையை நீ சுமர்ந்திருக்கிறாய், இது சாதாரணமான பிள்ளை அல்ல, இது உயர்ந்த பிள்ளை, நபிமார்களின் தலைவரை நீங்கள் வயிற்றிலே சுமந்திருக்கிறீர்கள். ஆமீனா, குழந்தை பிறந்தால் முஹம்மது என்ற பெயரை சூட்டு என்று என் செவியிலே கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறது. என் பிள்ளைக்கு எந்த கோளாறும் வராது, தாராளமா நீங்க போயிட்டு வாங்கன்னு ஹலீமா அம்மாவை ஆமீனா அம்மா அனுப்பி வைத்துவிட்டு தானே வளர்க்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்துல் முத்தலிப் ரொம்ப பாசமாக பேரப்பிள்ளையை தூக்கி அவர்களும் வளர்க்கிறார்கள். 3 வயது, 3.5 வயதாகிறது, 4 வயதாகிறது,
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 5 வயதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்து விட்டார்கள். சங்கைக்குரியவர்களே, குழந்தைகள் 5 வயது ஆயிட்டாங்கன்னா ஓரளவு விளக்கமாயிருவாங்க இல்லையா? 5 வயதுல ஓரளவுக்கு நல்ல பேசுவாங்க. அதுவே தான் நம்மெல்லாம் 5 வயசுல குழந்தைகளை ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தோம் ஒரு காலத்துல. இப்ப அப்படிலாம் இல்லை. இப்ப 2 வயசு 3 வயசு 1.5 வயசு கிரில் கேஜி எல்லா கேஜி வந்துருச்சு. பள்ளிக்கூடத்தில் விட்டு விட்டுறோம். தாய் பாசத்தையே நம்ம எடுத்துடுறோம் இப்போ இல்லையா? பிள்ளைகளோ படிக்குதுன்னு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சிடறோம், நம்ம விட்டு விடுகின்றோம். ஆனால் ஒரு காலத்தில் 5 வயசு ஆனதுக்கு பிறகு தான் பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டோம். அந்த பிள்ளைகளாம் நல்ல விவரமா தான் இருந்தாங்க. பிள்ளைகள் மீது நல்ல பாசமா தாய்மார்கள் வளர்த்தாங்க. பெற்றோர்கள் மீது தாய்மார்கள் மீது குழந்தை பிரியமாக இருந்துச்சு. ஒரு 5 வயசு வரையாவது வளர்க்க வேண்டாமா? 3 வயசுலையும் 2.5 வயசுலையும் கூட பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு விட்டுறாங்க. அதனால தாய் பாசங்கள், பெற்றோர்கள் மீது குழந்தைகளுக்குள்ள பாசங்கள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது. 5 வயசுக்கு பிறகுதான் பிள்ளைகளை நாம் பள்ளிக்கூடங்களிலே சேர்க்க வேண்டும். சங்கைக்குரிய பெரியவர்களே, 5 வயசு ஆனதுக்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கு ஓரளவு நல்ல விளக்கம் வரும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயதை எத்தியதற்கு பிறகு அழகாக கேட்கிறார்கள், இம்மா எனக்கு தந்தை யார்? எல்லோருக்கும் தகப்பனார் இருக்கிறார்களே, என்னுடைய தந்தை யார் அம்மா என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயார் ஆமினா அம்மாவிடம் கேட்கிறார்கள். கேட்டவுடனே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா உம்மா கட்டி அணைத்து கண்ணீர் மல்குகிறார்கள். அழுது கொண்டே சொல்கிறார்கள், மகனே, உன்னுடைய தகப்பனார் பெயர் அப்துல்லா, உன்னுடைய தந்தையின் பெயர் அப்துல்லா. என்னை திருமணம் செய்து நீங்கள் வயிற்றிலே இருக்குகின்ற அந்த காலத்திலே வியாபார நிமித்தமாக அவர்கள் சிரியாவுக்கு போனார்கள். வியாபாரம் செய்வதற்காக வேண்டி அந்த காலத்தில் எல்லோரும் சிரியாவுக்கு தான் போவாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் அந்த காலத்தில் மலேசியா சிங்கப்பூருக்கு போனாங்க, அப்படிதானங்க ஒரு காலம் இருந்துச்சு. மீதமா நம்ம தஞ்சை மாவட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அதையும் கூத்தாநல்லூர்லாம் மீதமா சிங்கப்பூர் மலேசியா. நான் கூட சென்ற வருஷம் ரபியுல் போயிருந்தேன். பினாங்கு பரக்கத்திலே ஆஜார்லாம் நான் சந்திச்சேன். நான் போகும்போதே எங்க திருச்சியில் போகும்போதே நாங்கள் 2 பேரும் ஒன்னா தான் போனோம் ஃபிளைட்ல, ஏர் ஆசியா ஃபிளைட்ல. நான் போறேன், ஹாஜியார் போறாங்க, எனக்கு நல்லா அவங்க பழக்கம். ஒன்னா சேர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டே, என்ன ஹாஜியார் நல்லா இருக்கிறீர்களா? பினாங்குக்கு தான் நானும் வருகிறேன், என்னை பட்டுவடத்தில் எனக்கு பயானுக்கு அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பேசிக்கிட்டே நாங்கள் போனோம். அங்கே போய் நான் சந்திச்சேன். பினாங்கில் பரக்கத்திலே ஆஜியார், அதே போன்று நிறைய பேர் பினாங்கிலையும் இருக்கிறார்கள், கோலாலம்பூர்லையும் இருக்கிறாங்க. பலர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அங்கே மலேசியாவில் அந்த ஊர்லேயே சிட்டிசனாக இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நம்ம கூத்தாநல்லூர், நம்ம தீக்கடை சைடில் உள்ள எல்லாம் மலேசியா சிங்கப்பூர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரபு நாடு, துபை, சவுதி இப்படிலாம் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? புர்னை இப்படிலாம் இப்போ வந்திருக்கு இந்த இதெல்லாம். அப்போ அந்த காலத்தில் அரபு நாட்டில் வியாபார நிமித்தமாக எங்க தான் போவாங்க? சிரியாவுக்கு தான் போவாங்க. அதை ஆமினா உம்மா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். சிரியாவுக்கு வியாபார நிமித்தமாக உன்னுடைய தந்தை சென்றார்கள். வியாபார நிமித்தமாக சென்ற போது அங்கே இருக்கின்ற போதே உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. உடைய தாப்பனார் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். உடனே சிரியாவிலிருந்து வரும்போது மதீனாவை கடந்து தான் மக்காவுக்கு வரணும். உடனே உடல்நிலை சரியில்லைன்னு உடனே டக்குன்னு பக்கத்தில் உள்ள உறவுக்காரர்கள்ட்ட அங்கே மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவிலே போய் அங்கே தங்கி அங்கே சிகிச்சை பெற்றார்கள். வைத்தியம் செய்யப்பட்டது உங்களுடைய தந்தைக்கு. ஆனால் வைத்தியம் பயனளிக்காமல் 25வது வயதிலே உன்னுடைய தகப்பனார் அல்லாஹ் இடத்தில் போய்விட்டார். அப்பா, நீங்க வயிற்றில் இருக்கிறீங்க, நீங்க 2 மாசமா இருக்கும் போதே உங்களுடைய தகப்பனார் அல்லாஹ் இடத்தில் போய்விட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவங்களுடைய வயது 25. சொல்லி காமிக்கிறாங்க, 25 வயசுல அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை நான் பெற்று வளர்த்து உங்களை ஆளாக்கியிருக்கிறேன். 5 வயசு ஆயிடுச்சு. இப்ப நீங்களே கேட்கிறீங்க தகப்பனாரை எங்கே என்று. என்னுடைய சொந்த ஊர் மதீனா. அந்த நேரத்தில் எசிரிபுன்னு பேர் இருந்துச்சு, அந்த ஊருக்கு பேரு. அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்னுடைய சொந்த ஊர் மதீனா தான், எசிரிபு தான். எசிரிபிலிருந்து தான் உடைய தகப்பனார் என்னை திருமணம் செய்து இங்கே மக்காவுக்கு அழைத்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால்
மறுபடியும் நாங்கள் போகலை என் ஊருக்கு, நாங்கள் 2 பேரும் இணைந்து சேர்ந்து போகவில்லை. அதற்குள்ளேயே அவர்கள் அல்லாஹ் இடத்தில் போய்விட்டார்கள். மதீனாவில் தான் உன்னுடைய தகப்பனார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். உனக்கு தாய் வழி சொந்தக்காரர்கள், தாய் மாமாக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். உன்னுடைய தாய் வழி சொந்தக்காரர்கள் அங்கே இருக்கிறார்கள். தந்தை வழி சொந்தக்காரர்கள் மக்காவை சார்ந்தது, மக்காவிலே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் எல்லாரும். ஆனால் எனக்கும் உறவுக்காரர்கள் அங்கே இருக்கிறார்கள். நான் உங்களை அழைத்து செல்கிறேன், உறவுக்காரர்களை எல்லாம் நான் காமிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மதீனாவுக்கு அவர்கள் புறப்படுவதற்கு தயாராகிறார்கள். தன்னுடைய மாமனார் அப்துல் முத்தலிபிடம் முறையாக அனுமதி கேட்கிறார்கள். ஒரு மருமகள் வீட்டை விட்டு செல்லுகின்ற போது தன்னுடைய மாமனாரிடத்திலே கணவரிடத்திலே அனுமதி பெற்று அவங்க என்ன செய்யணும், வீட்டை விட்டு வெளியே போகணும். போகணும்னா வீடுகளுக்கு போகும்போது மாமனார் மாமி அவங்களுடைய அனுமதியோடு கணவராடத்திலையும் சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போக வேண்டும் என்கிற ஒரு அருமையான ஒரு வழிமுறையை அந்த காலத்திலிருந்து அந்த பழக்கம் இருந்துச்சு. ஆமினா அம்மா அவர்கள் தன்னுடைய மாமனார் அப்துல் முத்தலிபிடத்திலே சொல்கிறார்கள், என்னுடைய மகன் முகமதை அழைத்துக் கொண்டு நான் மதீனாவுக்கு சென்று வருகிறேன். தாய் வழி சொந்தக்காரர்கள் மாமாமார்களை எல்லாம் நான் காமித்து விட்டு என்னுடைய உறவுக்காரர்களிடத்தில் எல்லாம் அறிமுகம் செய்துவிட்டு அவர்களை நான் மக்காவுக்கு மீண்டும் நான் அழைத்து வருகிறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ஆமினா உம்மா அவர்கள் அனுமதி கேட்க துவா செய்து அப்துல் முத்தலிப் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அப்துல் முத்தலிப் ஒரு முவஹித், அல்லாவை ஏற்றுக்கொண்டவர். அவங்க நபி அந்த காலத்தில் நபிமார்கள் இல்லாட்டான் செய்தான் ஒரு முவஹிதாக இருந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பாட்டனார் அப்துல் முத்தலிப். முஸ்தஜாபு தஅவாத், அவர் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாரேயானால் அந்த துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். அப்படிப்பட்ட உயர்ந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை இந்த நேரத்திலே நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாதையர்கள் எல்லோரும் தூய்மையானவர்கள், எல்லோரும் உயர்ந்தவர்கள், எல்லோரும் வஹீதாக அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துகின்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் யாருமே சிறுக்கு செய்யல, மூதாதையர்கள் யாரும் சிறுக்கு செய்யல, எல்லோரும் அல்லாஹ்வை நம்பினவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். துவா செஞ்சு அப்துல் முத்தலிப் அனுப்பி வைக்கிறாங்க. ஆமீனா அம்மாவையும் தன்னுடைய பேரப்பிள்ளை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி வைக்கிறாங்க. பாதுகாப்புக்காக வேண்டி உம்மு ஐமன் என்பவர்களையும் துணைக்கு அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருடைய அடிமை உம்மு ஐமன் அவர்களையும் அனுப்பி வைக்கிறாங்க துணைக்கு பாதுகாப்புக்கு. மூவருமாக சேர்ந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே வந்ததற்கு பிறகு உறவுக்காரர்களை எல்லாம் காமிக்கிறார்கள். இவர்தான் மாமா, இவங்களுக்கு இந்த உறவு என்று உறவுக்காரர்களை காமித்துக் கொடுக்கிறார்கள். சங்கைக்குரிய பெரியவர்களே, நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு 5 வயது ஆகிவிட்டால் உறவுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவன் பிள்ளைகளுக்கு உறவே தெரிய மாட்டாங்க. சொந்தக்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா அது யார் என்ன எனக்கு தெரியலங்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா பிள்ளைகளுக்கு அந்த இதெல்லாம் நம்ம அறிமுகப்படுத்துறது இல்லை. உறவுகளை காமிக்கணும். 5 வயசுலேயே காமிக்கணும். இது நமக்கு மாமா, இது நமக்கு பெரிய தந்தை, இது நம்முடைய பாட்டனார் என்று யார் யாரெல்லாம் நமக்கு உறவுக்காரர்களோ அந்த உறவுக்காரர்களை அறிமுகப்படுத்தி ஒரு அன்பை ஒரு பாசத்தை நாமெல்லாம் ஏற்படுத்த வேண்டும். சங்கைக்குரிய பெரியவர்களே, நல்லது கெட்டது 5 வயசுலேயே நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். வலது இடது எது என்று பிள்ளைகள் விளங்குமே, ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வலது இடது விளங்க ஆரம்பிச்சிருச்சா நல்லது விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். எது தப்போ அந்த தப்பை உணர்த்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பிறகு பேசிய பேச்சை ஆமினா உம்மா 5 வயதாக இருக்கும் போதே அவைகளை எல்லாம் போதிக்கிறார்கள், அவைகளை எல்லாம் சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெரியவர்களே, நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 5 வயதாகிவிட்டதா பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதி கொடுங்க, குர்ஆன் ஷரீஃபை சொல்லித்தாருங்கள். குர்ஆன் ஷரீஃபை பார்த்து சரளமாக ஓதக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை 5 வயதில இருந்தே நம்ம எல்லாம் பழக்கம் ஏற்படுத்தணும். மதரசாவுக்கு அனுப்பணும், கலிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல விஷயங்களை நாமெல்லாம் 5 வயது ஆகிவிட்டாலே போதிக்க ஆரம்பித்து விட வேண்டும். சங்கைக்குரிய பெரியவர்களே, கலிமா சொல்லிக் கொடுக்கணும், குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும், கலிமாவுக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதனை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிறுபிராயமா இருக்கும் போதே அந்த மார்க்க பழக்க வழக்கங்களை அல்லாஹ் ரசூலை பற்றி நாம் போதிக்கின்ற போது நம்முடைய பிள்ளைகள் சாலிகானவர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக ஆகுவார்கள். நாம் மரணித்ததற்கு பிறகு நமக்கு துஆ செய்வார்கள் இல்லையா? ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகும் அவனை சென்று அடையக்கூடியது வலதுன் சாலிகுன் யதுஉலஹு, அவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிகான பிள்ளை என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நமக்கெல்லாம் துஆ செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோமா என்று நாம் எல்லாம் எண்ணி பார்க்கணும். நம்ம மௌத்துக்கு பிறகு நம்மளை என்ன துஆ செய்யணும்லங்க? ஒரு தந்தை இறந்து விட்டாரையானால் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு ரொம்ப தகுதி வாய்ந்தவர் மகன்தான் தொழு வைக்கணும். சென்ற வருடம் என்னுடைய தாப்பனார் இறந்துட்டாங்க, நீங்களாம் துஆ செய்யுங்க. சென்ற வருடம் ஜமாதுல் அவ்வல் மாதம் என் தாப்பனார் இறந்தாங்க. என் உஸ்தாத்மார்கள்லாம் ஜனாசாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ எங்கள் உஸ்தாத்தை நான் கேட்டேன், ஹஸ்ரத் ஜனாசா தொழுவை எங்கள் உஸ்தாத்மாரெல்லாம் வந்திருக்காங்களே, யார் தொழு வைக்கிறது? நாங்கள் உடனே என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை லால்பேட்டை மம்பவுல் அன்னவார் அரபிக்கல்லூருடைய பேராசிரியர் ஷேகுல் ஹதீஸ் அல்லாமா அப்துல் ரஹ்மான் ஹஸ்ரத், ஒரு பெரிய ஜமாத் உலமாவுடைய தலைவர், அவங்க இங்கெல்லாம் பேசியிருக்காங்க. 13 நாள் பயானு அனிமா 82 பேசியிருக்க மாதிரி இருக்கு. 1982 ஏஇ அப்துல் ரஹ்மான் ஹஸ்ரத் லால்பேட்டை ஏஇ அப்துல் ரஹ்மான் ஹஸ்ரத் அவங்க 12வதுல நிறைய தடவை இந்த வருஷம் கூட கூப்பிட்டீங்களாம். இந்த வருஷம் கூப்பிட்டாங்க. அவங்க இந்த வருஷம் துபாய்க்கு போறாங்க, குவைத்துக்கு. எனக்கு 12க்கு அங்க குவைத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கு. நான் சொன்னேன், நான் எங்க அவங்கள்ட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன். ஜெஸ்டின மீலாது விழாவில் என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் இந்த வருஷம் 13 நாள் நான் பேச போறேன், துஆ செய்யுங்க வாப்பான்னு. நான் வாப்பான்னு தான் அவங்கள சொல்லுவேன். உடனே சொன்னா, நல்ல போய் பேசுப்பா, அது அவுலியாக்கள் பெரியார்கள்லாம் பேசின இடம், ஷம்சுல் உதாசரத்துலாம் பேசின இடம், நானும் அங்க பேசியிருக்கிறேன். என்ன விட 12க்கு அந்த மாநாட்டில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஆனா நான் குவைத்துக்கு போறதுனால என்னால் வர முடியல. நீ போய் பேசிட்டு வா, நான் ரொம்ப துஆ செய்றேன்னு என்ன துஆ செஞ்சு அனுப்பி வச்சாங்க. சங்கைக்குரியவர்களே, எங்க உஸ்தாதிட்ட கேட்டேன், எங்க வாப்புக்கு எங்க தகப்பனாருக்கு யார் தொழு வைக்கிறதுன்னு. நீ தான்பா தொழு வைக்கணும், நீ தொழு வைக்கிறது தான் சிறப்புன்னாங்க. உடனே இந்த மிஸ்கின் தான் நான் ஜனாசா தொழுவை நடத்தினேன், எங்க தகப்பனாருக்கு நான் துஆ செஞ்சேன். சங்கைக்குரியவர்களே, இப்படி பிள்ளைகள் தொழு வைப்பது ரொம்ப தகுதி. தகப்பனாருக்கு, தாய் தந்தையர்களுக்கு பிள்ளைகள் தான் ஜனாசா தொழுவை நடத்துறதுக்கு அந்த அளவுக்கு தகுதி. நமக்கு ஜனாசா தொழு வைக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோமா? நமக்கு துஆ செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்களா என்பதை இந்த நேரத்திலே நாம் எல்லாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, நல்ல சாலிகானவர்களாக, துஆ செய்யக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் எல்லாம் உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் கியாமத்து நாளிலே அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட கேள்வி கணக்கு கேட்பான். ஏனப்பா உனக்கு நான் பிள்ளை தந்தனே, அந்த பிள்ளைய நல்ல உருவாக்குனியா? அதாவது பொம்பளை பிள்ளைகளை நல்ல மாப்பிள்ளைகளை கட்டி கொடுத்தீங்களான்னு கேட்பான். ஆம்பளை பிள்ளைகளை நல்ல ஒழுக்கம் கற்பித்தியா? அவனுக்கு மார்க்கங்கள் சொல்லிக் கொடுத்தியா? குர்ஆன் ஷரீஃபை ஓதி கொடுத்தியா? அவன் எப்படி வாழ்ந்தான்? எப்படி அவனுடைய நடவடிக்கைகள் இருந்தது? அமானிதமாக பிள்ளைகளை நம்மிடத்தில் அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமானவர்களாக, நல்லவர்களாக, சாலிகானவர்களாக, பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய ஐங்கால தொழுகையை தொழக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி, என்னையும் தொழுகையாளியாக்கு. 11 மணி ஆயிடுச்சா? கேடியாரு பணி எத்தனை? என்னையும் தொழுகையாளியாக்கு, என்னுடைய பிள்ளை குட்டிகளையும் தொழுகையாளியாக ஆக்கு. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, என்னையும் தொழுகையாளியாக ஆக்கு, என்னுடைய பிள்ளை குட்டிகளையும் தொழுகையாளியாக ஆக்கு. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி மின் துர்ரியத்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான் என்றால் நாமும் அப்படி துஆ கேட்கணும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த மாதிரி துஆவெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் ஓதக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்த வேண்டும். சங்கைக்குரிய பெரியவர்களே, பாருங்கள், ஆமினா உம்மா தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறார்கள். உறவுக்காரர்களை எல்லாம் மதீனாவிலே போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். சில நாட்கள் அங்கே தங்கிவிட்டு பிறகு அவங்களிடத்தில் விடை பெற்று
மதீனாவில் இருந்து திரும்பி ஆமினா உம்மா அவர்கள் புறப்பட்டு மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வருகின்ற போதே வழியிலேயே ஆமினா உம்மா அவர்களுக்கு உடல் நலம் குறைகிறது. உடல் நலம் குன்றி அவர்களுக்கு அங்கே வைத்தியம் செய்யப்படுகிறது. பாருங்க, எந்த வயசுல வேணாலும் மூத்து வரலாம், வயசு வரையறையெல்லாம் கிடையாது. இத்தனை வயசு தான் இருக்குதா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நினைச்சா வாலிபத்துல மூத்தாக்குவான், நினைச்சாம்னா ரொம்ப விருத்தாபிய வயதை நீண்ட வயதையும் தருவான், குழந்தைகளையும் வஃபாத்தாக்குவான். எல்லாம் அவருடைய கையிலே இருக்கிறது. பாருங்கள், ஆமினா உம்மா அவர்களுக்கு அந்த நேரத்தில் 30 வயசு தான். 30 வயதை நிரம்பி இருக்கின்ற ஆமினா உம்மா தன்னுடைய மகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயது அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அபுவா என்ற இடத்தை அடைகிறார்கள். அபுவா என்ற இடத்தை அடைந்தவுடனே அங்கே வைத்தவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. அங்கே வைத்தியங்கள் செய்யப்படுகிறது. வைத்தியம் பயனளிக்கவில்லை. ஆமினா அம்மா அந்த இடத்திலேயே வஃபாத்தாயிட்டான். கொஞ்சம் எண்ணி பாருங்கள் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ் தஆலா வளர்த்திருக்கிறான், எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்திருக்கிறான் என்று பாருங்கள். தாய் வயிற்றிலே இருக்கும் போதே தகப்பனார் அல்லாஹ்ட போயிட்டாங்க. பெற்றெடுத்த தகப்பனாரை கண்ணால் கூட பார்த்ததில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அலம் யஜிதுக யத்தீமன் ஃபஆவா. உங்களை அல்லாஹ் யத்தீமாக பெற்றுக் கொள்ளவில்லையா? உங்களை யத்தீமாக அனாதையாக பெற்றுக் கொண்டான். ஆனால் அனாதையாக பெற்ற அவன் ஃபஆவா, அவனே அரவணைத்துக் கொண்டான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அல்லாஹ்வே பாதுகாப்பு தந்தான். அல்லாஹ் தான் பாதுகாவலன். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். உங்களை யாரும் அசைக்க முடியாது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு என்னுடைய காவலிலே, என்னுடைய பாதுகாப்பிலே நபியே நாயகமே நீங்கள் இருக்கிறீர்கள். ஃபுல் பாதுகாப்பு அவன்தான். தாய் வயிற்றில் இருக்கும் போது தந்தையை இறந்தார்கள். 5வது வயதிலே தாயும் இறந்து விட்டார்கள். அந்த அபுவா என்ற இடத்திலேயே அவர்களை அடக்கம் செய்து விட்டு கண்ணீரும் கம்பலையுமாக 5 வயதில் எப்படி இருந்திருப்பாங்க அந்த நிலைமை கொஞ்சம் எண்ணி பாருங்க. யாருமே அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த உம்மை ஈமன்கிற அம்மா தான் இருக்கிறாங்க. அவங்க செவிலித்தாயும் கூட, அவங்கள்ட்டையும் பால் குடிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு தாய் தான். உம்மை ஈமன்ட்டையும் அவங்க பால் குடித்திருக்கிறார்கள். அந்த உம்மை ஈமன் அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மை ஈமன் அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாளைக்கு நாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. கிருபையுள்ள நாயனே ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து உனக்கு பொருத்தமான நல்வாழ்வை எங்களுக்கு தா ரஹ்மானே. யா அல்லாஹ், நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் எங்களுக்கு தா ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் சென்று தரிசிக்கின்ற ஒப்பற்ற பாக்கியத்தை எங்களுக்கு தா ரஹ்மானே. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலும் நினைவிலும் கண்டு களித்து உரையாடி ஆனந்த பரவசம் அடைகிற பாக்கியத்தை எங்களுக்கு தா ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஏந்திருக்கிற இந்த கையை வேறு யாரிடத்திலும் ஏந்தாமல் பாதுகாத்துக் கொள் ரஹ்மானே. உன்னுடைய மறைமுகமான ஹசானாவில் இருந்து எங்களுக்கு வாரி வழங்கு ரஹ்மானே. உன்னுடைய மறைமுகமான ஹசானாவில் இருந்து எங்களுக்கு வாரி வாரி தா ரஹ்மானே. பலர்களுக்கு அள்ளி கொடுக்கும் கரமாக எங்களுடைய கரங்களை ஆக்கு ரஹ்மானே. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே எங்களையும் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் உஸ்தாதுமார்கள் எங்களிடத்தில் துஆவுக்காக வேண்டிய அத்துணை பேர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்று திரட்டு ரஹ்மானே. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மல்லா யா வாசி அல் கரம் நபீர் இலா அஸ்ஸமா கல்பல் கரீபி கமா நவ்வர்த கல்ப இமாம் இன்னாசி கஸாலி யா ரப்பி அஅத்தி லனா இல்மன் வ ஃபஹமன் கமா أعطيت يا ربنا للشيخ غزالي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه
سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله.